வணக்கம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 முதல் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்ல பிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெற்று இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும் இருக்கின்றார்கள். சனீஸ்வர பகவான் மீன ராசியில் இருக்கிறார். இவ்வாரத்தில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்று சனி வக்ரம் அடைகின்றார். மீன ராசியில வக்ரம் அடைகின்றார். இருப்பினும் குருவுடைய பார்வை இருப்பது நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும். குரு பார்வை கோடி நன்மை. எந்த ஒரு தோஷத்தையும் குருவுடைய பார்வை நிவர்த்தி செய்யும். வக்ரம் என்றால் தன் நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக கிரகங்களை பொறுத்தவரை ராகு கேது எப்பொழுதும் வக்ரமாக இருக்கக்கூடியவர்கள். சந்திரன் தேய்பிரை வளர்பிறை என்பதால் அவருக்கு வக்ரம் இல்லை. சூரியனால் தான் வக்ரம் ஏற்படுகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது சனி குரு ஆண்டுக்கோள்களில் வக்ரம் அடைவார்கள். அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு அடுத்தபடியாக மாதக்கோள்கள் என்று பார்க்கின்றோம் செவ்வாய் சுக்கிரன் புதன் வக்ரம் அடைவார்கள். இருப்பினும் அது பெரிய அளவிலே இருக்காது. அதாவது இந்த வக்ரம் என்று பார்க்கின்ற சனி பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் அடைகின்றவர். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2026 வரை வக்ரமாக இருக்கின்றார். அது பலனாக பார்ப்போம் தனியாக. இருப்பினும் இவ்வாரத்தில் சனி வக்ரம் அடைகிறார் ஜூலை மாதம் 26ஆம் தேதி. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மாதக்கோள்கள். மாதக்கோள்களில் செவ்வாய் பகவான் ரிஷப ராசியிலே தன் சொந்த நட்சத்திரமான மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். சிறப்பானது. இருப்பினும் சனியோட பார்வை இருக்கின்றது. புதன் பகவான் மிதுன ராசியில் ஆட்சியாக இருக்கிறார். சூரிய பகவான் கடக ராசியிலே குருவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். ஆடி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக சூரியன் கடகத்தில் அமர்கின்ற அம்மனுக்கு பலமாக இருக்கும். ஏனென்றால் சூரியன் தன் வீட்டுக்கு 12ஆம் இடம் வரைய ஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக ஒரு கிரகங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி தன் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருப்பது நன்மையை தரும். அல்லது பாவமாக அமர்வதும் யோகத்தை தரும் ஜாதக ரீதியாக. பொதுவாக தன்னுடைய வீட்டுக்கு 12இல் இருப்பது. இப்போ சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி, சிம்மாதிபதி சிங்கராஜா. அப்படி பார்க்கும்போது இந்த சிங்கராசி என்கிற சிம்மராசிக்கு 12ஆம் இடத்தில் கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் சூரியன் அமர்வதனால்தான் சக்தி பலம் பெறுகின்ற மாதமாக ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்ததாக இருக்கின்றது. இருந்தாலும் குருவுடைய சேர்க்கை சிவராஜ யோகம் என்கின்ற பலமான யோகத்தை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. குரு சூரியனோடு சேர்க்கை பெறுவது மிகவும் விரும்பக்கூடியவர். இப்பொழுது உச்சம் பெற்று சூரியனோடு சேர்க்கை பெற்றிருக்கு. மிகவும் அற்புதமான அமைப்பு. அதற்கு அடுத்ததாக பார்க்கிறோம் சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலே கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் அடைவார். இருப்பினும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் தன்னுடைய மற்றொரு வீடான மிதுன ராசியில் ஆட்சியாக இருப்பதனால் சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகின்றார். மேலும் சுக்கிரன் தன் நட்பு கிரகங்களாகப்பட்ட சனிக்கும் புதனுக்கும் கேந்திரத்தில் அமர்கிறார். அதாவது மீன ராசியிலே சனி இருக்கிறார், கன்னி ராசியிலே சுக்கிரன். இப்பொழுது சனிக்கு சுக்கிரன் 7ஆம் வீட்டில் அமர்வார். மேலும் புதன் மிதுனத்தில் இருக்கிறார். அப்படி பார்க்க புதனுக்கு 4ஆம் இடமாகப்பட்ட கன்னி ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார். எனவே அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு கிரகங்கள் நட்பு கிரகங்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்குள் கேந்திர கோணங்களில் இருப்பது நன்மை. அப்படி பார்க்கின்ற சனி சுக்கிரன் மற்றும் புதன் அவர்களுக்குள் கேந்திரங்கள் இருப்பதனால் அவர்கள் ஒரு அணியாக மிக சிறப்பாக செயல்படக்கூடிய வல்லமை தற்பொழுது இருக்கின்றது. அதே சமயத்தில் பார்க்கும்போது குரு அணி என்று குரு சூரியன் சேர்க்கை, அதே போல செவ்வாய் குரு சூரியனுக்கு 11ஆம் இடத்தில் என்று அவர்களுக்குள் கேந்திர கோணங்கள் இல்லை. செவ்வாய்க்கும் குரு சூரியனுக்கும் கேந்திர கோணங்கள் இல்லை. ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் அதிக பலம் பெறுகிறார்.
எனவே எந்த ஒரு காரியத்திலும் இந்த வாரத்தில் நீங்கள் புதன் ஓரையிலே செய்வது சிறப்பை தரும். பெருமாளை விஷ்ணுவை வணங்கிவிட்டு சூரிய நாராயணனை வணங்கிவிட்டு இல்லை சிவசூரிய நாராயணனை வணங்கிவிட்டு அரியும் சிவனும் ஒன்று ஆகையால் சிவசூரிய நாராயணன் என்று கூறிவிட்டு எந்த ஒரு காலத்திலும் புதன் ஓரையிலே செய்தீர்கள் என்றால் நிச்சயம் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இனி இவ்வாரம் உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு பலாபலங்கள் அமைந்திருக்கிறது என்பது பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்போது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேஷ ராசிக்கு இவ்வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் அருள் உங்களுக்கு இருக்கின்றதா? ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கின்றார். ரிஷபத்தில் அமர்ந்து வீடு கொடுத்த சுக்கிரனை 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. அதுவரை சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5 இருப்பது நன்மை. அதன் பிறகு 6க்கு செல்கிறார் 1ஆம் தேதி. அது அடுத்த வார பலனை பார்க்கலாம். ஆக சுக்கிரன் 5 இருக்கின்ற யோகமும் செவ்வாய் தன் சொந்த நச்சிருக்கின்ற பலம். எனவே செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற வாக்குஸ்தானம் சனியுடைய பார்வை இருக்கிறது. இந்த வாரத்தில் சனி வக்ரம் அடைகின்றார் 26ஆம் தேதி. 7.5 சனி வக்ர காலங்கள் நன்மையை தரும். ஏனெனில் தன் நிலை மாறக்கூடியவர்கள் வக்ரமாக இருக்கின்றவர்கள், அதாவது வக்ர கிரகங்கள். பொதுவாக ஒரு நல்ல மனிதன் திடீரென்று தன் நிலை மாறுகின்ற பொழுது ஏன் இந்த வக்ரமான ஒரு செயல்கள் நீ செய்தாய் என்று நாம் கேட்போம். இந்த நடைமுறையில் கேட்கக்கூடிய ஒரு பெரியோர்களுக்கு ஏன்பா இந்த வக்ர புத்தி, நன்மையாக நல்லா தானே இருந்தது. இந்த சனி இப்போ உங்களுக்கு கெடுதலை செய்ய ஒரு கெடுதல் இல்லை. இதை அழுத்தமாக கூறுவேன். டிசம்பர் மாதம் வரை ராகு 11 இருக்கின்றவரை உங்களுக்கு 7.5 பாதிப்பில்லை. சற்று காலதாமதங்கள் ஏற்படும். எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட வேகமாக முடியாத ஒரு தடைகள் இருக்கும். அதுதான். ஏனென்றால் உங்களுடைய செயல்கள் எப்பொழுதும் மிகவும் வேகமாகவும் வீரியமாகவும் இருக்கு. அதுதான் மேஷராசிக்குரிய இயற்கை குணம். இயற்கை குணம் ராஜகிரகங்கள், அதாவது சூரியன் செவ்வாய் குரு. இவருடைய சூரியன் சிங்கம், அவ்வளோ சீக்கிரம் வேட்டைக்கெல்லாம் போகும். ஆனால் நீங்கள் ஆடு, முரட்டு ஆடு. அந்த ஆட்டு சண்டைலாம் பார்த்துருப்பீங்க. படமே வந்திருக்க காட்டுக்கார அலமையிலிருந்து. அதில் நீங்கள் எப்பவுமே ஒரு வேகமாக இருக்கக்கூடுங்க. இந்த வேகம் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பீர்கள். மற்றவர்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு எப்பொழுதும் மனதிலே இருக்கும். காரணம் உங்கள் ராசிக்கு 2 புறமும் சுபகிரகங்கள், குரு சுக்கிரன். இப்படி உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மற்றவர்களுடைய செயல்கள் இருக்காது என்று கொஞ்சம் கோபம் வரும். 2லே இப்போ செவ்வாய் கோபம் நிச்சயம் வரும், கொஞ்சம் இல்லை, நல்லாவே வரும். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை பகை கொண்ட புதன் பகவான் 3ஆம் இடத்தில் மிக சிறப்பாக ஆட்சி பெற்றிருக்கிறார். எனவே எந்த ஒரு முயற்சியிலும் முன்யோசனையிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பது ஞாயிறன்று ஒரு 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு போயிடுறார், அதாவது ரிஷபராசிக்கு தான் சேர்ந்து. அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் கோபம் வேண்டாம். 5ல் இருக்கின்ற சுக்கிரன் 6க்கு செல்கின்றார். இந்த நிலையில் வக்ரமாகின்ற சனி உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் வேகமாக செயல்படக்கூடிய முடியக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவர் உங்களுக்கு சனீஸ்வர பகவான். அவர் 12லே விரயத்தில் இருக்கிறார் என்றாலும் வக்ரமாகின்றால். வீடு கொடுத்த குரு உச்சமாக இருக்கிறார். பொதுவாக ஒரு கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றார்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி சிறப்பாக இருந்தால் அந்த கிரகமும் பலம் பெறும். குருவுடைய பார்வை சனியின் மீது இருப்பதனால் இந்த வாரம் 9க்குரிய பாக்கியாதிபதியான சனி, பாக்கியாதிபதி குரு கர்மத்துக்கு அதிபதியான சனியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனியோ 9ஆம் வீட்டை, குருவோடைய வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். எனவே அவர்களுக்குள் ஒரு தொடர்பு இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரம் புதிய முயற்சியில் எடுக்கணும். சில தடைகள் இருக்கும். தடைகள் இருக்கணுமோ அம்மனை வணங்கிவிட்டு எந்த ஒரு முயற்சியும் இந்த வாரம் எடுங்கள். முன்னுரையிலே எந்த ஓரையிலே நீங்கள் செயல்கள் செய்ய வேண்டும், காரணம் அது எதற்கு என்று கூறியிருக்கின்றேன். அவற்றையும் பின்பற்றுங்கள். மற்றபடி பார்க்கின்ற வருமானம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். செலவுகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் பெரிய அளவிலே செலவுகள், எதிர்பாராத செலவுகள், வீண் செலவுகள் எவையும் இல்லை. உத்தியோகம் சூரியன் குரு சேர்க்கை என்பது ஒரு சிறப்பானது, சுபராஜ யோகம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை பௌர்ணமியும் இருக்கின்றது, சந்திரனும் சிறப்பாக இருக்கின்றார்.
மற்றபடி பார்க்கும்போது உங்களுடைய உத்தியோகத்தில் மேல் அதிகாரம் நல்ல ஒரு இணக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். குடும்பத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்தோஷம், மகிழ்ச்சி, கணவன் மனைவிகளே அன்பு, பாசம், குழந்தைகளால் நல்ல ஆரோக்கியம், கல்வியிலே அவர்களுக்கு மேன்மை என்று மன ரீதியாக இந்த வாரம் எந்த விதத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் எவையும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 3ஆம் இடத்தில், அது ஒரு வகையில் நன்மையை, விபரீத ராஜயோகம், 6க்குரிய 3, 8, 12 விபரீத ராஜயோகம் என்று ஆரோக்கியம் இந்த வாரம் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் அரீம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். அரீம் என்கின்ற பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் அரீம் நமகா. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை ஓம் அரீம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை சொல்லி நமகா என்று சொல்லிவிட்டு நான் முன்னிலைக்குரிய ஓரையிலே எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள். வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் சுக்கிரனுடைய அருளால் நீங்கள் லக்கி குபரனாக இருப்பீர்கள். நலம் பெறு, வளம் பெறுக. ரிஷப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ரிஷபராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் அருள் உங்களுக்கு இருக்கின்றதா? மகாலட்சுமியின் அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவானின் ராசியில் பிறந்தவர்களே, சந்திர பகவான் உச்சம் பெற்ற ராசியிலே பிறந்தவர்களே, மனதில் எப்பொழுதும் மகிழ்ச்சி, வாழ்க்கையை ரசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், எல்லோருடன் இனிமையாகவும் அன்பாகவும் பழகக்கூடிய ஒரு தன்மை, எப்பொழுதும் ஒரு எத்தனை வயதானாலும் ஒரு தேஜஸ் மற்றும் ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அழகான முகம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? ராசிக்கதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் திக்பலத்தோடு இருக்கின்றார். அற்புதமான அமைப்பு. மேலும் 3ஆம் இடத்தில் சூரியன், குரு, சிவராஜ யோகத்தில் இருக்கின்ற பலம், இவையெல்லாம் நன்மையை கொடுக்கின்றது. சனியை பொறுத்தவரை உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கின்றவர் வக்ரம் அடைகின்றாரே. வக்ரம் அடைகின்றவர் எத்தகைய பலன்களை கொடுப்பார் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் ஏற்படலாம். பொதுவாக வக்ர காலங்களிலே நல்ல இடங்களில் இருக்கின்ற பொழுது சனி பகவானும் சரி, குரு பகவானும் சரி, நல்ல இடங்களில் இருக்கிற வக்ரம் அடையும், அவர்களுடைய நிலை மாறும், அவர்களுடைய செயல்கள் சற்று மாறுபடும். இருந்தாலும் இந்த வக்ர காலங்களிலே உங்களுக்கு சனி 11 இருந்து வக்ரம் அடைந்தாலும் உங்களுக்கு குருவோடைய பார்வையை பெறுகிறார். சனி வீடு கொடுத்து ஒரு குரு பகவான் அவர் உச்சம் பெற்று அவருடைய 9ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். பொதுவாக எந்த ஒரு கிரகத்தையும் குரு பார்வை இருந்தால் அந்த கிரகம் நல்ல விதமான யோக பலன்களை கொடுக்கும். தீய பலன்கள் கொடுப்பதாக தான் தீய பலன்கள் இல்லாதவாறு குரு பார்வை அமையும். அதுதான் குரு பார்வை கோடி நன்மை. காரணம், குருவுடைய பார்வை 5, 7, 9, 5ஆம் பார்வை 9ஆம் எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கு. 5, 9 பார்வை என்பது திரிகோண பார்வை. அது குருவுக்கு மட்டுமே அந்த சிறப்பு இருக்கின்றது. எனவே நீங்கள் சனி வக்ரமான காலங்களில் நீங்கள் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். மேலும் வக்ரங்கள் என்று பார்க்கின்றது, சனி வக்ரம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் சனி கெட்ட இடங்களில் இருக்கின்ற போது வக்ரம் அடைகின்ற பொழுது கெட்ட பலன்களை கொடுக்க மாட்டார். அதே சமயத்தில் தீய இடங்களில் நல்ல இடங்களில் இருந்து வக்ரம் அடைகின்ற அவர் நன்மைகளை தான் செய்கிறார். ஏனென்றால் பொதுவாக சனி என்பவர் குரு எப்படி நான் கூறினோ, குரு என்பவர் ஒரு பெரிய அளவில் சுப கிரகம். குரு சுபர் அவரே. குரு நன்மையை செய்யவே நமக்காக இருக்கின்றவர். ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருந்தால் அவர் மிக மிக நல்லவர். அதே லக்னத்தில் சனி இருந்தால் ஜாதகத்தை பார்த்து பலன்களை கூற வேண்டும். ஆனால் இதே குரு எந்த ராசியிலும் எந்த லக்னத்தில் குரு இருந்தால் திக்பலம், அற்புதமான யோக அமைப்பு. அதே லக்னத்தில் சனி இருக்கின்ற அதுக்குரிய பலாபலன்கள் மிகவும் யோசித்து கூற வேண்டும். சனி ஒரு இருள் கிரகம். அப்படிப்பட்ட சனி எப்பயுமே நன்மை செய்யவே விரும்பாதவர், கெடுதலுக்கே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சனி வக்ரமாக கெட்டவன் கிட்டிடும் யோகத்தை தான் உங்களுக்கு தருவார்.
மேலும் சனி 11ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கும் ஒரு அசுப கிரகம் உபஜயஸ்தானத்தில் வக்ரமடைந்தால் அது மிகப்பெரிய யோகம். ஏன்னா ஜாதகத்தில் அவ்வாறு உபஜயஸ்தானம் என்றால் 3, 6, 10, 11. இந்த 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்து சூரியன் இது சனியோ, சூரியனுக்கு வக்ரம் கிடையாது, சனியோ செவ்வாயோ இருந்து அவர்கள் வக்ரமடைந்து அந்த திசை நடந்தால் அவர்களை விட அதிர்ஷ்டசாலி வேகமான வெற்றிகளை பெறுவார்கள். நாம் சில பேரை பார்ப்போம், சாதாரணமாக இருப்போம், ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் வந்து ஒரு வெற்றிகளை குவிப்பான். அந்த மாதிரி ஒரு வெற்றிகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி வக்ரகங்கள் உபஜயஸ்தானத்தில் சனி செவ்வா, குறிப்பா சனி செவ்வா சுபகிரகங்கள் கிடையாது. சுபகிரக சுக்கிரனோ புதனோ அல்லது குருவோ வக்ரம் அடையும்போது இந்த மாதிரி உபசென்ற பிரட்டபலன் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சனி செவ்வா இருக்காங்க பார்த்தீங்களா, சனி செவ்வா ராகு கேது எப்பயுமே வக்ரம், அவங்க 3, 6, 10, 11 தான் யோகம். அந்த நீங்கள் வந்து ராகு கேது எப்படி 3, 6, 10, 11 இருந்தால் யோகம்ன்றவோ அதை தான் நீங்கள் சனி செவ்வாய்க்கு எடுத்துக்கணும். ஏன்னா ராகு கேது எப்பயுமே வக்ரம், எப்பயுமே பின்னோக்கி போகல. வக்ரம் என்றால் பின்னோக்கி செல்லக்கூடிய. இந்த வாட்டி மீனராசியில் வக்ரம், மீனராசியிலே பின்னோக்கி செல்வார். ரேவதி இருந்து அப்படி பின்னால் போயிட்டு இந்த டிசம்பர் மாதம் முன்னோக்கி செல்வார். அப்போ நீங்க ராகு கேது 3, 6, 10, 11 நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பராசரர் எல்லாம் சித்தர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள்? ராகு கேது 3, 6, 10, 11 தான் யோகம்னு கூறுறாங்க. அதை தான் நீங்க சனி செவ்வாய்க்கு எடுத்துக்கணும். இங்க சனியே தான் பார்க்கணும். இப்போ செவ்வாய் அப்படி இல்லை, இது வக்ரம் இல்லை. அப்போ ராகு கேது எப்படி 3, 6, 10, 11 இருந்தா யோகமோ அதை தாங்க உங்களுக்கு சனி செய்வார். ஸோ இந்த சனி வந்து உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்வார், நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள். மேலும் அவர் இந்த மீன ராசியிலே இந்த வக்ரகாலியில் சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் உங்களுக்கு யோகாதிபதியான புதனுடைய நட்சத்திரம் சனி இருப்பார், அது மாதிரி உத்திரட்டார். எனவே இது நான் வந்து சனி வக்ரபாலங்கள் உங்களுக்கு முடிவாக சொல்றேன். ஆகையால் இந்த இடத்தில் உங்களுக்கு சனி வக்ரம் என்கின்ற கவலை எல்லாம் வேண்டாம். அதையெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். ஒரு விதமான ஐயம் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு சனி நன்மையே செய்வார், குருவுடைய பார்வையும் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை பார்க்கின்ற போது உங்களுக்கு 3லே இருக்கின்ற குரு சூரியன் யோகத்தில் கோபம் வரும். ராசியிலே செவ்வாய் சனியுடைய பார்வை, அதுவும் வக்ர பார்வை ஏற்படுகின்றது. மனதிலே கோபம் வேண்டாம், அழுத்தம் வேண்டாம். கொஞ்சம் தியானம் செய்கின்ற பழக்கம் இருந்தால் நன்மை, நல்லது. இல்லை என்றால் நீங்கள் அமைதியாக உங்களுடைய இறை பாடல்களை கேளுங்கள், மனதுக்கு பிடித்த பாடல்களை கேளுங்கள். நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்குங்க. இப்போ நீங்கள் தியானம் பண்ணாதவங்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப ஒரு மாதிரி பிளேலிஸ்ட் மாதிரி போட்டு அந்த பாடலை அமைதியாக கேளுங்கள். காலையிலோ இல்லை ஒரு அஃபர்மேஷன் எடுத்துக்குங்க, ஒரு உறுதி எடுத்துக்குங்க, இன்னைக்கு நான் இதெல்லாம் செய்யணும்னு ஒரு நன்றி உணர்வோடு பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லுங்கள். இன்றைய நாள் எனக்கு நல்லதா நடந்தது, நேற்றைய நாள் நல்லதா இருந்தது, இன்றைய நாள் இப்படி உங்களை வந்து ஒரு கொஞ்சம் தியானத்துக்கு கொண்டு போல. ஏன்னா சனி செவ்வாய் தொடர்பு இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசியிலே இருந்து சனியுடைய பார்வைனா இந்த அமைப்பு கோபம் வரக்கூடிய ஒரு அதிகமாக கோபம் வராதவர்களே கோபம் வர வைக்கும். அதுதான். அதே சமயம் யோகாதிபதியான புதன் பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது நன்மையை கொடுக்கக்கூடிய தனயோகம் இருக்கின்றது. ஆனால் ஏன்னா தனாதிபதி அவர் தான். தனாதிபதி இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. திங்கள் ஞாயிறு 10 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராசிரமம் வந்தது. திங்கள் செவ்வாய் மதியம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம். அந்த நாளில் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்கள். ஏன்னா சந்திரன் புதன் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இல்லை இந்த சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாது, சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாது. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்களில் நிதானம் பொறுமை காட்டுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவர் உங்களுக்கு சனீஸ்வரர் லாபத்தில் அமைந்திருக்க, லாபாதிபதியோட குருவுடைய பார்வைகள். எனவே தொழில் வியாபாரம் சிறப்பாக சீராக நன்றாக இருக்கும். மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை. மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள், நிதானம் காட்டுங்கள். இதே சமயத்தில் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். அது வந்து ஒரு மனதை தான் உங்களுக்கு டென்ஷன் ஆனாலும் 4ஆம் இடம் சுகஸ்தானம், நம்மளுடைய இருதயத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால எந்த விதத்திலும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் அதை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை, அழுத்தம் இருக்காது ஒரு மனநிலைக்கு கோபம் இல்லாமல் பார்த்தோம். சுக்கிர பயிற்சி ஆகின்றது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 5க்கு செல்கின்றார். 5ஆம் இடத்தில் நீச்சம் அடைவார். ஆனாலும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கன்னிக்கு அதிபதியான புதன் பகவான் மிதுனத்தில் ஆட்சியாக இருப்பதால் சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகின்றார். நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார். நான் சொன்னீங்க சனி புதன் சுக்கிரன் கேந்திரத்தினால் நன்மை. ஏன்னா தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும், புதிய தொழில் துவங்கக்கூடிய வியாபாரம் துவங்கக்கூடிய முயற்சியிலே வெற்றிகள் இருக்கிறது, அரசாங்க ஆதரவு நன்றாக இருக்கும். எண்ணங்களிலே கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்து ஊழியர்களும் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா ராசிகளுக்குரியவர் உங்களுக்கு ராசியிலே இருக்கிறனால. உத்தியோகம்
உத்தியோகம் 3ல் சூரியன் இருக்குது. நல்ல ஒரு அமைப்பு, சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். குரு சூரியன் சேர்க்கை, சிவராஜ யோகம், அது ஒரு அற்புதமான அமைப்பு. புதிய முயற்சிகளில் வெற்றிகள் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீர்கள். மற்றொரு ஒத்துழைப்பு எதிர்பார்க்காதீர்கள். இந்த வாரம் அது இல்லை. ஆனால் உங்களுடைய முயற்சியில் தடைகள் இல்லை, அதுவும் நல்ல விஷயம். செயல்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைத்த ஒரு விஷயத்திலும் என்னால் முடியும் என்கின்ற ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வைராக்கியம் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஆகிய உத்தியோகத்தில் நீங்களே உங்களுடைய உயர்வுகளை எட்டி பிடிக்கக்கூடிய, வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட வாரம் இந்த வாரம். ஆரோக்கியத்தில் இந்த வாரத்தை பொறுத்து கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். செவ்வாய் சூரியன் சனி வக்ரமாக பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அதாவது குடும்ப உறவுகளில் கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தானே சொல்லணும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அது மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் செவ்வாய் ராசியிலேயே வக்ரமாக இருக்க சனியுடைய பார்வைனா விட்டு கொடுத்து செல்லுங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அதிலெல்லாம் எந்த விதத்திலும் அவங்க கல்வியிலும் நல்ல ஒரு சூழ்நிலை. செவ்வாய் சனியால் பார்க்கப்படுவதனால், அதுவும் வக்ர பார்வையாக இருப்பதனால் மனதை குழப்பிய மனநோய் தான், அதாவது மனம்தான் குழப்பம். எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை காலையில் இருக்கும். எப்பயும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும், நீங்களே கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதுக்கு இந்த வக்ர பார்வையும் ஏற்படும். ஆகியலாத கவனத்தை செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நடக்குது 4ஆம் தேதி. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நிதானமாக அமையுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதி காட்டுது நல்லது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த அரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் அரீம். இந்த வாரம் அந்த முன்னுரையிலே நான் கூறுகிறேன், எந்த ஓரையிலே எப்படி செய்ய வேண்டும் என்கின்றதை கொஞ்சம் விரிவாக கூறியிருக்கின்றேன். அவற்றை பாருங்கள், அவற்றை கேளுங்கள். முன்னுரை கொஞ்சம் கேளுங்கள். அவர் தெளிவாக அந்த செயலில் எந்த ஒரு எப்படி செய்யணுமோ அதை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றிகள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் சுக்கிரனுடைய அருளால் நீங்கள் லக்கி குபேரனாக இருக்க போகிறீர்கள். நலம் பெருக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுனராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் அருள் உங்களுக்கு இருக்கிறதா? நிச்சயம் இருக்கின்றது. ராசியாதிபதியான புதன் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பதும், 10ஆம் இடத்தில் சனி 26ஆம் தேதி வக்ரம் அடைந்து 10க்குரிய குருவுடைய பார்வையை பெறுவதும் மிக மிக அற்புதமான அமைப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறாரே. ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெற்ற இவர் ஏன் எனக்கு இன்னும் யோகத்தை எதுவும் பெரிதாக செய்யவில்லை என்கின்ற கேள்வி உங்கள் மனதிலே எழலாம். ஆம், 2லே குரு உச்சம் பெற்றால் யோகம், தனக்காரகம், தனஸ்தானத்தில் இருந்தால் மிக பலமான யோகம், பொருளாதார முன்னேற்றம் பெரிய அளவில் இருக்கும். பெரிய அளவில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபகாரியங்கள் நடைபெறும், குடும்ப சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், திருமண முயற்சியில் வெற்றிகள் கிட்டும் என்பதெல்லாம் உண்மையான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனால் குரு 2ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 12ஆம் இடம், அதாவது ரிஷப ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் குருவோடைய சுப பலன்கள் தடைப்படும். அதுதான் கோச்சார வேதை. கோச்சார பலன்களை கூறுகின்ற பொழுது கோச்சார வேதைக்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். நீங்கள் கூகுளில் போயிட்டு கோச்சார வேதை சார்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணால் அதோடைய டேபிள் வரும். அது ஒரு டேபிள். அந்த டேபிளில் கெட்ட இடங்களில் இருக்கின்ற கிரகங்கள், அதுக்கு வேதை ஸ்தானத்தில் ஒரு கிரகம் தான் கெட்ட பலன்களையும் கொடுக்காது. நல்ல இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள், நல்ல இடங்களில் சுப பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களுக்கும் வேதை ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த சுப பலன்களும் கொடுக்காது. அதுதான் வேதை, கோச்சார வேதை. வேதை என்றால் தடை. ஜாதகத்தில் பாசகன், போதகன், காரகன், வேதகன் என்று இருக்கு. பாசகன், போதகன், காரகன் எல்லாம் நன்மை செய்யக்கூடியவர்கள். வேதகன் நல்லதையும் கெடுப்பான், தடுப்பான், கெட்டதையும் தடுப்பான். இப்போ குரு 2ல் இருக்கும்பொழுது ராசிக்கு 12ஆம் இடம் ரிஷப ராசியிலே கிரகம் இருந்தால் சுப பலன்கள் இல்லை. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியோ செவ்வாய் உங்களுக்கு 12லே இருக்கார். ஏற்கனவே 1.5 மாதமாக இருக்கார். அதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு குருவோடைய யோக பலன்கள் கொடுக்கப்படும்.
ஆக இந்த வாரமும் குருவோடைய யோகப்பலன் பெரிதளவே இருக்க. 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வார்த்தையில இனிமைகள், வார்த்தையில பேச்சு திறமைகளாக சாதிக்கக்கூடிய இருக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செவ்வாய் மதியத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம் வேலன் வரை. ஆகிய அந்த நாட்களில் நிதானம் பொறுமை. இருந்தாலும் பௌர்ணமி நாள் தான் அது. சந்திரன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற 8க்கு போனாலும் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் 8ல் இருக்கும்போது 2ஆம் வீட்டில் பார்ப்பார். குரு சந்திரன் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அது குரு சந்திர யோகம். அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் பார்த்தனால பௌர்ணமி. அது சந்திரன் இந்த வாரம் இருந்தால் சந்திராஷ்டமம் பெரிய முதலீடுகள் நம்ம பார்த்துக்கொள்ளுங்க. வரவுல நன்றாக இருக்கும். எனவே குரு இப்போ ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு முழுமையான யோகத்தை கொடுப்பார். சரி, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, ஏன்னா குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்கு குரு நல்லவரெல்லாம் ஒன்றும் கிடையாது. புதனை குரு விரும்புகிறார். புதன் குருவை வெறுக்கின்றார். குருவுடைய மகன்தான் புதன் என்று முன்னோர்கள் புராணங்களில் கூறியிருக்கின்றார்கள். அதாவது குருவுக்கும் சந்திரனுக்கும் பிறந்த மகன்தான் புதன் புராணங்களில் சொல்லியிருக்கிறது. முன்னோர்கள் ஒரு காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார்கள். முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், அதற்கு அர்த்தம் இருக்கும். ஆகையால் குரு புதனை விரும்புகின்றார் மகன் என்ற முறையில். ஆனால் புதன் குருவை வெறுக்கின்றார். அதற்கு காரணம் நிறைய இருக்கின்றது. நீங்கள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்னா நிறைய விரிவாக சொல்லுவேன். ஏன்னா அதில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இது வாரப்பலன். அப்படி பார்க்கும் பொழுது குருவே மிதுன ராசிக்கு பாதகாதிபதி, அவரே கேந்திராதிபதி தோஷத்தை கொண்டவர். எனவே குரு உங்கள் ஜாதகத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்க மறைந்திருந்தாலே நன்மைகள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருவாதிரை பிறந்தீங்கன்னா உங்களுக்கு குருதசை வரும் வாழ்க்கையில். மிருகசீஷனில் பிறந்தாலும் குருதசை நடைமுறையில் வரும். புனர்பூசலுக்கு தான் குருதசை போகும். ஏன்னா குருதசை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சே தீர்வீர்கள். ஆகையால் குரு நேரடியாக 7ஆம் இடத்திலோ தனுசிலோ அல்லது மீனத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் அது குருதசை அந்த 16 வருஷம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். அவர் பலம் பெற மறைந்து பலம் பெற வேண்டும். இங்கே 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று வார்த்தையிலே இனிமைகள் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நிறைய இருக்குங்க. ஒரு விஷயங்கள் ஜோதிடர்கள் 9 கிரகங்கள் தான், 27 நட்சத்திரங்கள் தான். ஆனால் சொல்ல போனீங்கன்னா அது ஒரு சமுத்திரம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு யோகமாக இருக்கா. முன்னுரையிலே நான் விரிவாக எந்த ஓரையிலே நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று அதை பாருங்கள், கேளுங்கள். மற்றபடி பார்க்கணும். சுக்கிரன் இந்த வாரம் சாதகமாக இருக்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு 3ல் இருக்கிறார், அது நன்மை. அதன் பிறகு உங்களுக்கு 4ல் 1ஆம் தேதி செல்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது சுக்கிரன் சனி புதன் அவங்களுக்குள்ள கேந்திரங்கள் வருவார்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வாரத்தை விட அடுத்த வாரம் இந்த திட்டப்படுங்க. ஆனால் எல்லாம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அடுத்த வாரம் வச்சுக்கோங்க, அதை நடைமுறைப்படுத்துவதுக்கு அதுதான் நல்லது. காரணம் இந்த வாரம் சந்திராஷ்டமம் ஒரு 2 நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது புதன் சந்திரன் பார்க்குறேன். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எடுங்கள். அதை அடுத்த வாரம் உங்களுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பிளான் பண்ணுங்க, அதுவே நல்லது. இருந்தாலும் இந்த வார பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு 3ல் இருக்கும்பொழுது கேதுவோடு சேர்க்கை பெற்றுக்கு நன்மை. அதன் பிறகு என்று பார்க்கணும், சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி, சனி மற்றொரு யோகாதிபதி, 5, 9க்குரியவர்கள். அப்படி பார்க்கும்போது நீங்கள் 3ல் சுக்கிரன் இருக்கும்போது சனியும் சுக்கிரனும் அவங்களுக்குள்ள சஷ்டாங்கமாக இருப்பாங்க. அதாவது சுக்கிரனுக்கு 8ல் சனி, சனிக்கு 6ல் சுக்கிரன். அப்போது அந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சுக்கிரனுடைய பலன் மிகுந்தியாக நன்மைகள். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 4ல் போனால் நீச்சம் அவர் கண்ணில். ஆனால் கண்ணிலே புதனுடைய வீட்டில் உங்களோட ராசிக்கு அதிபதி புதனோ மற்றொரு வீடு கன்னி, அந்த வீட்டில் சுக்கிரன் இருக்கின்ற வீடு கொடுத்த புதன் ஆட்சியாக இருக்கிறார். ஆகையால் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். சனியும் சுக்கிரன் ஒருவரை பார்த்து மிக சிறந்த யோகம். பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரம் சனி வக்ரமாக 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும், அது வக்ரமாக இருக்க வேண்டும். 10ல் பாவி இருந்து வக்ரமாக இருந்தால் ராகுவாக இருந்தால் அது எப்பயுமே வக்ரம். ராகு கேது எப்பயுமே வக்ரமாக போகும். சனி வக்ரமாக இருந்து சில செவ்வாயும் 10ல் வக்ரமாக இருந்தால் அது திக்பலம். உங்களுக்கு இப்போ சனி தான் வக்ரமாக இருக்கார் 10ல். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே வக்ரமாக சனி இருந்து சுக்கிரன் சனி 5, 9க்குரிய ஒருவரை பார்த்துக்கொள்கிற சிறப்பு உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க. இதெல்லாம் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அது நன்மைகளை கொடு. 4ல் சுக்கிரன் போது திக்பலம், சனியுடைய பார்வை, வீடு கொடுத்தவும் புதன் ஆட்சியாக இருக்கிறார் என்று எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமையும். அடுத்த வாரம் இன்னும் நன்றாக இருக்கும். அதுக்கு அடுத்தாக பார்க்கும்போது உத்தியோகம் 2ல் சூரியன் இருக்கார், குருவோட சேர்க்கையாக ஒரு வகையில் சிவராஜ் யோகம். ஆகையால் உங்கள் வார்த்தைக்கு ஒரு தேஜஸ், மேலதிகாரம், நல்ல ஒரு மதிப்பு. நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு யாரும் மதிப்பு இருக்க மாட்டார்கள், எதிர்த்து பேச மாட்டார்கள் என்ற வகையாக உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி சாம்ராஜ்யம். ஏன்னா புதனத்துக்கு அதிபதி. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஒரு விஷயத்தை யாருன்னா உங்களை மோட்டிவேஷன் பண்ணணும், யாருன்னா உங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்வீங்க. கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.
கன்னிராசி டக்குன்னு அவங்களே செஞ்சிடும். ஆனால் மிதுனம் ஏன் அப்படின்னா கன்னிராசியில் வந்து கன்னியில் புதன் ஆட்சியாகவும் இருப்பா, உச்சமாக இருப்பா, மூலத்திரிக்கு வரும். ஆனால் இங்கு மிதுனத்துக்கு வரும்போது புதன் ஆட்சி மட்டுமே. ஆகையால் இந்த இடத்தில் புதன் உங்களுக்கு இருக்கு ஆட்சியாக இருக்குன்னு யாருன்னா ஒருத்தவங்க நீங்கள் பெரிய ஏன்னா நீங்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சிறந்த ஒரு நிர்வாகி, ஒரு பெரிய ஆளுங்கள்ட்ட ஒரு மேனேஜராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் ஒரு மேனேஜராக தன்னிச்சையாக செயல்படுவதில் மிதுன ராசி கொஞ்சம் யோசிப்பாங்க. யாருன்னா ஒருத்தங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் கணவர் என்ன ஒன்று சொன்னீங்கன்னா பட்டுன்னு முடிச்சு காட்டுவீங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தால் நண்பர்கள், இல்லை உங்களுடைய எண்ணங்களுக்கு யாருன்னா உறுதுணையாக இருக்கக்கூடிய குருமார்கள். எப்பயுமே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே ஒன்று கூறிக்கொள்கின்றேன், ஒரு குரு வழிபாடு எப்பயுமே செய்யுங்க. குரு வழிபாடு செய்வது சித்தர்கள் வழிபாடு. இல்லை என்றால் யாராவது ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு செல்வதற்கு ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க. அவங்களே உங்களுக்கு ஒரு வழிகாட்டுவாங்க. பிரபஞ்சத்தை விரும்பி கேளுங்கள், என் முன்னில் ஒருவன் நான் அப்படின்ட்டு. இதுவாறு செய்யும் பொழுது மிதுனராசிக்கு அதிகமான யோகத்தை. ஏன்னா இரட்டை மனம் கொண்டவர்கள் நீங்கள். உருவமே அதனை 2 குழந்தைங்க. ஆக இரட்டை மனம், இது செய்யலாமா அது செய்யலாம், அது செய்யலாமா இது செய்யலாம், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா இப்படிமா, உங்களுக்குள்ளேயே ஒரு பட்டிமன்றம் நடக்கும். சாலமன் பாப்பையும் ராஜாவும் பேசிக்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு பட்டிமன்றம். இப்படியே நீங்களே சில நாட்கள் நேரங்கள் தள்ளி போகும், நல்ல வாய்ப்புகளை இழப்பீர்கள். இதெல்லாம் புது பலனாக இல்லை, இன்னும் ஜாதக ரீதியான பலன் சொல்லும்போது இன்னும் விரிவாக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரத்தை பொறுத்த ராசிக்கு அதிபதியான புதன் தனித்திருக்கிறார். புதன் தனித்து இருக்கின்ற பொழுது அவர் சுபகிரகங்களோடு சேர்ந்தால் சுபர், அசுபோடு சேர்ந்தால் அசுபர். எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லை. சந்திரன் தான் பார்ப்பார், அது ஒரு 2 நாள் தான். அப்படி பார்க்கும் பொழுது எதையும் குழப்பிக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் குருவிட்ட கேட்டுருங்க. குருவிட்ட கேட்டு ஒரு சீட்டு போட்டு பார்த்துருங்க, இது செய்யலாமா நீ சொல்லியிருக்கு அப்படின்ட்டு ஒரு நீங்கள் வந்து ராகவேந்திர சுவாமி இல்லை உங்களுக்கு பிடித்தவர்கள், ஏனென்றால் புதன் என்ற பெருமாளை வணங்கக்கூடியவர் ராகவேந்திரா, அதனால் அவரை வணங்குங்கன்னு சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இது மாதிரியான ஒரு சீட்டு குடி நீங்களே அதுக்கு ஒரு முடிவு எடுத்துருங்க, குழப்பிக்காதீங்க. அதுதான் முக்கியம். இப்போ புதன் உங்களை குழப்புவார், நல்ல வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளுக்கு வந்து நீங்களே யோசிச்சு நாளைக்கு பண்ணிக்கலாமா நாளைக்கு பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு அந்த குழப்பம் வேண்டாம். நன்றாக இருக்கிறது சூழ்நிலைகள். இவையெல்லாம் தொழில் வியாபாரத்தை நிச்சயமாக எதிரொலிக்கும். வருமானம் 10ல் சனி வகரமாக இருப்பதனால் பல வகையில் ஏற்படும். தனாதிபதியான குரு தனஸ்தானத்தில் அவர் உச்சம் பெற்றது தானே, வருமானம் நன்றாக எதிர்பார்த்தது அளவுக்கு இருக்கும். பெரிய யோகம் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் தான். சரியா? இப்படி பார்க்கும்பொழுது வருமானம் சிறப்பாகவே இருக்கும். அதுதான் உத்தியோகத்தை தான் எதுவுமே சொல்லிட்டீங்களா, ஆரோக்கியம், உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். குடும்பம் என்று பார்த்தால் மகிழ்ச்சி, கணவன் மணி உறவிலே அன்பு குடும்பஸ்தானத்தில் குரு நன்றாக இருக்கிறார். ஆகையால் சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலைகள், மனைவி கணவன் உறவில் நல்ல ஒரு இணக்கம், அன்பு இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயுமே மிதுனராசியில் பிறந்த உங்களோட குழந்தைகள் ரொம்ப புத்திசாலியாகவே இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் 5ஆம் இடம் சுக்கிரன் இல்லையா, புத்திசாலியாகவே இருக்காங்க. குறிப்பாக பெண் குழந்தையாக இருந்தால் அதி புத்திசாலியாக இருக்கும். மிதுனராசிக்கு பெண் குழந்தையாக இருந்தால் அதி புத்திசாலியாக இருக்கும். இதனால நீங்கள் ஆண் ராசி தான் இருந்தாலும் உங்கள் பெண் குழந்தை உங்களுக்கு அதி புத்திசாலியாக இருக்கும். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். அரீம், ஓம் அரீம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் நமகா, ஓம் அரீம் டேஷ் நமகா, ஓம் அரீம் டேஷில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை போட்டு அந்த மந்திரத்தை கூறுங்கள். பீஜ மந்திரம், அற்புதமான அந்த பீஜ மந்திரம் கூட நன்மை. இந்த வாரத்தை பொறுத்த முன்னுரையும் பாருங்கள். அதில் நான் சொல்லியிருக்கிற இந்த ஓரையிலே எல்லா விதமான செயல்களும் செய்யுங்கள். வெற்றி உங்களுக்கே. லக்கி குபேரன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்வர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கடகராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் எப்படி இருக்கிறது? லக்கி குபேரன் பரிபூர்ண அருள் இருக்கிறதா? ராசியிலே குரு இருக்கிறாரே, ஜென்ம குரு வனவாசம் என்கின்றார்களே, அதுவும் உச்சம் பெற்று இருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதிங்க குரு. கடகராசிக்கு குரு வகமாக இருக்கும்போது இது உச்சமாக இருக்கும்போது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு ராமர் ஜாதகத்தை சொல்லி, ராமர் ஜாதகம் கடகராசியில் உச்சம் பெற்றும்போது அவர் வந்து வனவாசம் போனார்ட்டு. அதெல்லாம் அவருடைய தசாபுத்தி என்னன்றதும் பார்க்கணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள்
புனர்பூசம் பூசம் ஆயில்யத்தில் பிறகு உங்கள் தசாபுத்திகள் எப்படி இருக்குன்றது மிக முக்கியம். 9ல் இருக்கிற சனி 26ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு கிரகம் கெடுதலை செய்யக்கூடிய இடத்தில், ஏன்னா 9ல் சனி இருக்கக்கூடாது. குரு இருந்தால் யோகம். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, மாட்டிக்கினவனுக்கு 9ல் சனி அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது. ஓடிப்போனவனுக்குன்னா அந்த பிரச்சனையை பண்ணவே அவன், ஆனால் அவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டான். அவனுக்கு 9ல் குரு, தப்பிச்சிட்டான்ப்பா. மாட்டிப்பான்னு நினச்சி தப்பிச்சிட்டான் அன்ட்டு பிரச்சனை இல்லாமல் சும்மா வேடிக்கை பார்த்துருப்பான். அவனுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் பாட்டுன்னு பேன்னு வேடிக்கை பார்த்துருப்பான். பாப்பா கண்ணா அப்படின்ட்டு போலீஸ் அவரை கூப்பிட்டு போயிடுவான். அவனுக்கு 9ல் சனி. அதனால் 9ல் சனி இருக்கும்பொழுது தேவையில்லாத சிக்கல்கள், நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை சாமி, ஆனால் இந்த மட்டும் இழுத்து போட்டாங்க சாமி அப்படின்னு ஒரு புலமல் தான் இப்போ உங்களுக்கு இருக்கும். இப்போ சனி வக்ரமாயிட்டார். சனி வக்ரமாகும்போது கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் யோகத்தை கொடுப்பார். கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தை கொடுப்பார். இப்போ வக்ரமாயிட்டனால, ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாக பார்க்குறார் இல்லையா. இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் 11ல் பலமாக இருக்கார். ராசியில் குரு சூரியன். குரு 1ல் இருக்கும்போது குருவோடு ஒரு கிரகம் சேர்க்கப்பட்டால் பாதிப்பில்லை. இப்படி பார்த்தீங்கன்னா, நான் எப்போ சொன்ன போன வாரம் கூட சொல்லியிருப்பேன், கட்டாயமாக சொல்லியிருப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் இருக்கார், அப்புறம் புதன் வருவார், அதுக்கப்புறம் செவ்வாய் வருவார். எப்படின்ட்டு குரு கூட இப்போ கிரகங்கள் அப்படியே இருக்கும். அதுக்குள்ளே டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலையில் ஆக்டோபரில் அதிசாரமாக குரு வந்து 2க்கும் போவார். எனவே குருவால் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லைங்க. குருவால் பிரச்சனை உங்களுக்கு இல்லை. ஆகையால் எல்லா விதமான வெற்றிகளும் கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் பொறுமை வேண்டும். நிதானம், பொறுமை, கொஞ்சம் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் வந்து எந்த ஒரு இறை நம்பிக்கை அதிகமாக வைத்திருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய வல்லமையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு குரு உச்சமாக இருக்கும்போது 11ல் செவ்வாய் இருக்கிறது சிறப்பு. மற்றபடி பார்க்கின்ற நம்ம சிஎம் ஐயா விஜய் ஐயா கூட அவரும் கடகராசி பூச நட்சத்திரம் ஜாம்னு வெற்றி மேலே வெற்றி பெற்றிருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அந்த யோகம் இருக்கிறது. கடகராசினால சந்திரன் ஆட்சி பெற்ற ராசியில் பிறந்தவர்கள் இல்லைங்க, மனோக்காரகன் ஆட்சி பெற்ற ராசி. ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை எதைய முயற்சியிலும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். சனி வக்ரமானது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். லாபாதிபதி தனஸ்தானத்தில் தன லாபத்தை கொடுக்கும். மேலும் 1ஆம் தேதி உங்களுக்கு 3க்கு செல்கிறார், அது நன்மைதான். குரு 5 இடத்துல இருந்தால் தான் நம்ம 2, 5, 7, 9, 11 அந்த 5 இடத்துல இருந்தால் யோகம். மற்ற 7 இடத்துல குரு இருந்தால் கெடுதல். ஆனால் சுக்கிரன் அவருக்கு ஆப்போசிட் அசுர குரு இல்லையா, அவர் 3 இடத்துல தான் அசுர பலனை கொடுப்பார். 6, 7, 10 மற்ற 9 இடத்துல இருந்தாலும் சுக்கிரன் தூக்கி கொடுப்பார். சுக்கிரன் கொடுத்தாருன்னா தூக்கி கொடுக்கும். சுக்கிர தசை எப்படி கொடுக்கணுன்றது ஒரு மாதிரி இப்போ இருக்க இல்லையா. அப்படி பார்க்கும்போது 2ல் இருக்க சுக்கிரன் 3க்கு சென்று நீச்சம் பெறுவார். ஆனால் வீடு கொடுத்த புதன் ஆட்சியாக இருக்கு, அதில் பலம். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் சந்திராஷ்டமம் இருக்குங்க, அதை சொல்லலையே. சந்திராஷ்டமம் ஆனால் பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரன் வாரம் பௌர்ணமியும் இருக்குது வளர்படியாக. அதுக்கு முன்னால் சந்திரன் உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கார். யார்? ராசியாதிபதி. மற்றவங்களுக்குலாம் சந்திரன் இன்னொரு கிரகமாக சொல்லணும். உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் தானே. 6ஆம் இடத்துக்கு செல்வார். 7ஆம் அதெல்லாம் யோகம். 6ஆம் இடத்துக்கு சென்று செவ்வாயோட பார்வை பெறுவார். 7ஆம் இடம் மகர ராசி, அது 6ஆம் இடம் தனுசு ராசிக்கு போடுவார். அப்போ செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்ப்பார். அதுக்கு முன்னால் ஞாயிறு 10 மணி வரைக்கும் செவ்வாயும் சந்திரனும் ஒரு குரு பார்வை இருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் இடம் மகரத்துக்கு செல்லும்போது குருவும் சந்திரன் ஒரு பார்த்துப்பாங்க. குரு சந்திர யோகம். சூரியன் சந்திரன் ஒரு பார்த்து தான் பௌர்ணமி. அதெல்லாம் வந்து யோகத்தை கொடு. அப்புறம் 8க்கு போவார். 8க்கு ராகுவோடு சேர்க்கை பெறுவார். கம்முன்னு இருக்கணும். சந்திராசிரம நாட்களில் நீங்கள் ராகுவோட வேறு சேர்க்கையே அது ஒரு கிரகண நிலை மாதிரி. எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன் மதியத்துக்கு அப்புறம் வெள்ளி, அப்புறம் சனி, இதெல்லாம் சந்திராஷ்டம நாள் உங்களுக்கு. அந்த நாட்களில் கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம், பெரிய விஷயங்கள். ஏன்னா சந்திரன் 8ல் இருக்கும்போது 7ல் எதுனா கிரகம் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் 7ல் எந்த கிரகமும் இல்லை. எந்த ஒரு கிரகத்தோடைய தொடர்புனா கேது ராகுவோடு சேர்க்க, கேதுவோடைய தொடர்பு, சுக்கரனுடைய பார்வை அப்படின்லாம் இருக்குது. இருந்தாலும் சந்திராஷ்டமனுக்கு நிதானம் வேண்டும். சரிங்களா? தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மற்றபடி 10க்குரிய செவ்வாய் லாபத்தில் அமர்ந்திருப்பது வெற்றி லாபத்தையும் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. பொருளாதார வருமானம் நன்றாக இருக்கிற நல்ல சுக்கரன் வேறு இருக்கார, லாபம் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உத்தியோகத்துக்கு ராசியிலே சூரியனும் குருவும் இருக்கிறது. அந்த சிவராஜ யோகம் பதவி உயர்வு கொடுக்கும். திடீர் பதவி உயர்வு எதிர்பார்க்காம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிப்பீங்க. அதே போல் எதனா ஒரு பதவி உயர்வு எதிர்பார்த்து, அதிகார உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்த்து, அது டக்குன்னு உங்களுக்கு கைகூடும். இவை எல்லாம் மேலதிகாரிடம் கேளுங்கள், தட்டினால் திறக்கப்படும், கேட்டால் தான் கிடைக்கப்படும். இவை எல்லாம் இந்த காலத்தில் தேவைப்படுகின்றது. ஆகையால் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்குறேன், நீ தான் கேட்கவே இல்லை, இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சிருந்தேன் அப்படின்வாங்க. இவையெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு கேட்டுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் பொறுத்தவரை சந்தோஷ, மகிழ்ச்சி. இப்போ சுக்கரன் வந்து கேதுவோடு இருக்கிறதுனால கேதுவால் பாதிப்பு இல்லை. 1ஆம் தேதி வரைக்கும் தான். 1ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கரனுக்கு 3க்கு போயிடுவார், கேது 2ல் இருப்பார்.
அதனால் கொஞ்சம் இப்பயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேது பயிற்சி அப்புறம் கேது கூட ராசிக்கு தானே வர, விட்டு கொடுத்து செல்வதை தவறு இல்லைங்கள். 2ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற பொழுது கணவன் மணி ஓய்வில் விரிசல்கள். இதில் சனி இப்போ வக்ரமாவது நல்லது. சனி வக்ரமாவது கணவன் முறைவில் கொஞ்சம் திருப்பி இந்த பாசங்கள் அதிகரிக்கக்கூடிய கொஞ்சம் பிரிவுகள் இருந்த நிலையை அந்த பிரிவுகள் மறைந்து சூரியனை கண்ட பனி போல் விலகி உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு உறவுகள் திருப்பி பலப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் சனி வக்ரமாகறதுனால. ஆகையால் குடும்ப உறவுகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாம்னு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இந்த வாரம் அரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் அரீம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் நமகா. ஓம் அரீம் டேஷ் நமகா. டேஷில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை போட்டுங்க. அந்த பீஜ மந்திரத்தை இந்த வாரம் கூறுங்கள். வெற்றிக்குரிய வாரமாக உங்களுக்கு அமையும். லக்கி குபேரன் பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறதா? ராசியாதிபதியான சூரியன் விரயத்தில் இருக்கிறாரே, 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றாரே, எப்படி இருக்கும் என்கின்ற கேள்விகள் உங்கள் மனதில் எழலாம். இவையெல்லாம் விடுங்க. அட்டமத்தில் இருக்கிற சனி வக்ரமாகிறார். அது ஒரு பெரிய மாறுது. ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி 8இல் அமர்ந்திருக்கின்றார், வக்ரம் அடைகின்றார். சனிக்கு வீடு கொடுத்த குருவோடைய பார்வையும் பெறுகிறார். யோகமான அமைப்பு. மேலும் பார்க்கின்ற பொழுது 8 சனி வக்ரமாக டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை இருக்கப் போகிறார். கவலை வேண்டாம். இனி சூரியன் உங்கள் குரு 12இல் இருக்கிறார்கள் என்றாலும் குரு உங்களுக்கு விரயத்தில் இருப்பது நன்மைதான். உங்களுக்கு யோகாதிபதி 5க்குரிய, அவரே 8க்குரிய வரும். சிம்மராசிக்கு என்ன தெரியுங்களா? குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதினா அவரே அட்டமாதிபதி. செவ்வாய் மற்றொரு யோகாதிபதி எடுத்துக்கிட்டா அவரே உங்களுக்கு 4ஆம் இடம் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதினா 9ஆம் இடத்துல பாதகஸ்தானத்துக்கும் அதிபதி. ஸ்திர ராசியில் பிறந்தவங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். சரம்னா 11, உபயம்னா 7. ஆகையால் உங்களுக்கு குரு செவ்வாய் யோகாதிபதிகள் தான். ஆனால் மென்பயவாதிகளாக சொல்ல முடியாது. அவங்களே உங்களுக்கு 8ஆம் இடம் இருக்கிறார். அசுபஸ்தானங்களே 8ஆம் இடம் ஒரு முக்கியமான ஸ்தானம். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய சனி 8க்கு போய் அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம். என்ன 7ஆம் இடமும் வருது இல்லையா? சிம்மராசிக்கு 7ஆம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி சூரியனுக்கு ஜென்ம பகை. மற்ற ராசிக்கு அப்படிதான் 7ஆம் இடம் பகை தான் வரும். இங்கே சனி சூரியன் அப்பா புள்ள ஜென்ம பகை. பொதுவாக சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் இல்லற வாழ்க்கையில் பெரிய அளவில் மகிழ்ச்சி இல்லை. இதுதான் அனுபவ உண்மை. 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி அப்படி ஒன்றும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையை கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அதிகாரம், ஒரு துணிச்சல், தன்னம்பிக்கை, போராட்ட குணம், இதெல்லாம் உங்களுடைய ராசிக்குரிய ஒரு சுபாவம். எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் பயப்பட மாட்டீங்க. அது மகமாக இருக்கட்டும், பூரமாக இருக்கட்டும், உத்திரம்னா சொல்லவே வேண்டாம். உத்திரம்னா புசுக்குன்னு கோபம் வரும். ஏன்னா சூரியனுடைய ராசியில் சூரியனோட நட்சத்திரம் இல்லையா? ஏன் சூரியனை சிம்ம ராஜகிரகம் சொல்றேன்னா, தன் வீட்டில் சிம்ம ராசியிலே தன் நட்சத்திரத்திலும் இருப்பார். தான் உச்சம் பெறுகின்ற மேஷராசியிலும் தன் நட்சத்திரமான கிருத்திகையில் இருப்பார். கிருத்திகை கார்த்திகைலாம் ஒன்று, அது சூரியனுக்கு மட்டும் உள்ள இது. அதுதான் சூரியன் ராஜகிரகம். குரு அடுத்த ராஜகிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தான் வீட்டில் அவரே மீனராசியில் அவருடைய நட்சத்திரம் பூரட்டாதி இருக்கும். அதே சமயத்தில் கடகராசியில் உச்சம் பெறுகிறார். அந்த கடகராசியில் புனர்பூசம், இப்போ புனர்பூசத்துலாம் இருக்கு. ஆனால் மீனராசி மூலத்திரிகோணம் வர, அதனால 2வது குரு ராஜகிரகம். எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. ஜோதிடம் ஒரு பெரிய சமுத்திரம் என்பது இதுதான். ஏன் சூரியன் குரு செவ்வாய் ராஜகிரகம்? செவ்வாய் தன் சொந்த வீட்டில் அவருடைய நட்சத்திரம் இருக்கு. ஆனால் உச்சம் பெறுகின்ற மகர ராசியில் அவிட்டம் என்கின்ற அவருடைய நட்சத்திரம் இருக்கு. அதனால 3வதாக செவ்வாய் ராஜகிரகம். இதெல்லாம் பார்க்கின்ற போது உங்களுக்கு குரு சூரியன் சேர்க்கையே சிவராஜ யோகம். அதுவே ஒரு யோகம். 2 பேரும் 12இல் இருக்கும்போது ராசிக்கு 11ஆம் இடம் மிதுன ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேத கெடுபலங்களும் இல்லை. இப்போதான் புதன் இருக்காரே, புதன் இப்போ சூப்பராக இருக்காரே, லாட்சி பெற்ற புதன் யோகத்தை கொடுப்பார். லாபாதிபதி லாபஸ்தானம், தன லாபாதிபதி புதன்.
அதில் அவர் உங்களுக்கு அற்புதமாக இருக்க. ராசியில் சுக்கரன் இருக்கா, கேதுவால் பிரச்சனை இல்லை, மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போது அதுவும் 1ஆம் தேதி வரைக்கும் தான், அப்புறம் கேது வந்து தனித்திருப்பார். இருந்தாலும் கேது கணபதியை வணங்கி வாருங்கள், கணபதியை வணங்கி வாருங்கள். ஓம் கம் கணாதிபதியை நமக என்று சொல்லியே வாருங்கள். கேதுவால் கெடுபலங்கள் இருக்கார். சூரியன் இவ்வாறு 12 பாதிப்பில்லை என்றால், செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் திக்பலத்தோடு இருக்கிறார். 8இல் சனி வகரமாகிவிட்டார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை இனி பெறுவீர்கள். இதெல்லாம் நன்மைகள். அப்போ மைனஸே இல்லையா? ராகு இருக்காரே, ராகு ராசிக்கு 7ல் இருக்காரே. 7ஆம் இடம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையாச்சு, 7ஆம் இடம் காதலாச்சு, 7ஆம் இடம் நட்பாச்சு, 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப் ஆச்சு. இதெல்லாம் பிரச்சனை இருக்குங்க. காதலில் தோல்வி இருக்கும், கணவன் மனைவியில் சில பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சிம்மராசிக்கு அது வராதே. விட்டு கொடுத்து செல்வது என் கையிலே இல்லை, என் அகராதிலே இல்லை என்று உறக்க சொல்லக்கூடியவர்களே சிம்மராசியில் பிறந்த சிங்கராசியில் பிறந்தவர்கள் நீங்கள். இருந்தாலும் தொழில் வியாபாரம் இந்த வாரம் 10இல் செவ்வாய், பாக்கியாதிபதி செவ்வாய் 10இல் திக்பலத்தோடு இருப்பதும், ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 4ஆம் பார்வையாப்படும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும், வரவுகள் நன்றாக இருக்கும், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். எந்த ஒரு முயற்சியும் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய வல்லமையும் மன உறுதியும் இருக்கும். பிரபஞ்ச சக்தியின் மீது ஆற்றல். ஏன்னா சிம்மராசிட்டு இருக்கிற சிவபக்தன், குரு வழிபாடு செய்யக்கூடியவர்கள், குரு பக்தி அதிகமாக இருக்கும். பிரபஞ்சத்தின் மீது ஆசையும் மற்றும் அதன் மீது ஒரு அன்பும் ஒரு ஈர்ப்பும் இருக்கும். பிரபஞ்சமே என்னுடைய கடவுள் என்கின்ற சொல்லக்கூடியவர்கள் நீங்கள். மனமே கோயில், மனமே தெய்வம் என்று சொல்லக்கூடியவர்கள் சிம்மராசியில் பிறந்த சிங்கராசியில் பிறந்தவர்கள் நீங்கள். சிங்க பெண்ணாகவும் இருப்பார்கள். சிம்மராசியில் பெண் சிம்மராசி நிறைய பார்த்துருக்கேன். அவங்க வந்து ரொம்ப அவங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு ஆண் சிம்மராசிக்கிட்ட இல்லை. அதான் பெண் சிங்கம் ஓங்கி அடிச்சா ஒன்றை பெண் சிங்கம் தானே வேட்டையாடும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், ஜம்புன்னு இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். புதிய முயற்சியில் தாராளமாக எடுக்கலாம். வெற்றி உங்களுக்கே. குபேரின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகம் சுறுசுறுப்பு, கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இருந்தாலும் முடித்து காட்டக்கூடிய வல்லமை குரு அருளால் இருக்கும். குரு சூரியன் சேர்க்கை என்கின்ற சிவராஜையும் நன்றாக வேலை செய்யும். அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சி எடுத்தவர்கள், இப்போ சனியும் வகரமாயிட்டார், திடீர்னு உங்களை தூக்கி போயிட்டு ஃபாரின்ல எங்கன்னா உட்கார வைப்போம். ஐடியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அதே சமயம் துபாய் போகணும், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டைம். ஆகிய இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள், பெரிய பொறுப்புகள், அதை திறம்பட முடிக்கக்கூடிய வல்லமை, திறமை இவையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். குடும்பம் நான் முதலே சொல்லிட்டேனே, வீட்டுக்கு கொடுத்து தான் செல்லணும். இதுக்கு கொடுத்து செல்லணும். கணபதி வழிபாடு, துர்க்கை வழிபாடு செஞ்சே ஆகணும். அதுதான் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. ஆரோக்கியம் 8 அது குருவுடைய பார்வை பண்ணால ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனம்தான் அழுத்தத்தில் இருக்கும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் கேது. கணபதியை வணங்கினாலும் கேது விட மாட்டார். குறிப்பாக பொறுக்கின்ற பொழுது மகத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக மன அழுத்தத்தில் இருப்பார்கள். இப்போ கேது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இவையெல்லாம் மீறி உங்களுடைய தியான முறைகள் இருக்கக்கூடிய ஒரு சிம்மராசியில் பிறந்தவர்கள் தியான விருப்பம், யோகாவில் செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் இவையெல்லாம் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது அந்த கடவுளுடைய நம்பிக்கை அருளால் எந்த விதத்திலும் குரு அருளால் உங்களுக்கு நிச்சயம் மாற்றங்கள் இருக்கும். மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதான் ஆரோக்கியமாக சொல்லிட்டேன் இல்லையா, மன அழுத்தம் தான், அதுதான் இப்போ பிரச்சனை. அரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் அரீம் இஷ்ட தெய்வம், ஓம் அரீம் சிவாய நமக என்றாலும் உங்களுக்கு சிம்மராசிக்கு உகந்தது. இவையெல்லாம் சிறப்பாக ஒரு நல்ல விதம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். மனதிலே குழப்பங்கள் வேண்டாம், அழுத்தம் தான். அது வீட்டில் இருக்க சின்ன பிரச்சனையும் கூட உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும். மற்றபடி செவ்வாயுடைய திக்பலம் உங்களுக்கு முன்னுரையிலே இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யணும், இந்த வாரம் எப்படி இருக்கணும் அப்படின்ற எந்த நேரத்தில் எது செய்யணும்னு நான் கூறியிருக்கேன். அதையும் கேளுங்கள், அவற்றை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு குருவின் அருள் பரிபூர்ணமாக சுக்கிரனால் உங்களுக்கு கிடைக்கும். நலம் பெருக வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் கன்னி ராசிக்கு இவ்வாரம்?
லக்கி குபேரன் அருள் பரிபூர்ண நிச்சயம். ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 10ஆம் இடத்தில் அற்புதமாக ஆட்சி பெற்றிருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு மற்றும் சூரியன் யோகமாக அமர்ந்திருக்கின்றார்கள். 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக இருக்கின்ற சனியோ வக்ரம் அடைகின்றார். அது நன்மை. சனி 7ல் இருக்குது, நன்மை இல்லை. உறவுகளிடம் பிரிவுகள், நண்பர்களிடம் பார்த்து உறவுகளிடம் நண்பர்கள், பாங்கு தொழில், கணவன் மணி உறவு என்று சகல விதத்திலும் ஒரு பிரிவுகளும் சஞ்சலங்களும் குழப்பங்களும் அதுதான் பெரிய மன வருத்தத்தையும் கொடுத்து வந்த நிலை வக்ரமாக இருக்கும்போது நிலை மாறும். கெட்டவன் கேட்டில் கேட்டிடும் யோகத்தை சனி இப்போ கொடுக்க போகிறார். 6ல் இருக்கிற ராகு சிறப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கோள் ராகு சூப்பராக இருக்கார். அதுக்கப்புறம் சனி உங்களுக்கு வக்ரமாயிட்டார். குரு லாபத்தில் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு மிக நல்ல யோக காலங்கள் கன்னி ராசிக்கு இருக்குது. இதில் சுக்கிரன் 1ஆம் தேதி ராசிக்கு வர்றார். சுக்கிரன் நீச்சம் அடைந்தாலும் உங்களுக்கு வீடு கொடுத்து புதனும் ஆட்சியாக இருக்கார். இதெல்லாம் பலம். எனவே இந்த வாரம் உங்களுக்கு சந்திரனும் சாதகமாக இருக்கிறார். எனவே எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சகல விதத்திலும் வெற்றி இருக்கிறது. எல்லா விதத்திலும் நன்மை இருக்கிறது. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துக்கு அதிபதி தான் உங்கள் ராசியாதிபதி புதன். அவர் ஆட்சியாக இருக்காரே. வீடு கொடுத்து புதன் சூப்பராக இருக்காரே. லாபாதிபதி சந்திரன் இந்த வாரம் பௌர்ணமியாக வலபுரியாக போய் பௌர்ணமியில் சூப்பராக இருக்குது. இந்த வாரமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றிகள் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு யோகம். வருமானம் பல வகையில் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சுக்கிரன் 12ல் இருக்கிறது யோகம்தான். ஜாதக ரீதியாகவும் சுக்கிரன் 12 தான், மறைவு கிடையாது. 6, 12, 3, 8 தான் அவருக்கு மறைவு. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரம். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, மேன்மையான செயல்கள், வல்லமையான முயற்சிகள், மற்றவர்களும் பாராட்டுகள், பொறாமை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். உங்களுக்கு கண்டு இப்பொழுது மற்ற சக ஊழியர்கள் நண்பர்களே உங்களிடம் பார்த்து என்னப்பா நீ மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு நினச்சி ஆஃபீஸர்கிட்ட சுப்பீரியர்கிட்ட நல்ல பாராட்டு வாங்குறிய, எங்களாலாம் முடியலையப்பா அப்படின்ட்டு அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமையும். அதை செய்தும் காட்டக்கூடிய திறமையும் இருக்கும். பொதுவாக கன்னிராசினாலே திறமைங்க. கன்னிராசினாலே புத்திசாலிங்க. அப்படி இருக்கு. புதனே ஆட்சி உச்சம் மற்றும் மூலத்திரிகோணம் பெறுகிற ராசி இல்லை கன்னிராசி. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் யோகம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ராசிக்கு வருவார். சுக்கிரன், சனி, புதன் அவங்களுக்குள்ள கேந்திரங்கள் இருப்பாங்க. இதெல்லாம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தான் உங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரம். உத்தியோகத்தை பொறுத்தவரையும் கணவன் மணி உறவு இனிமேல் தாங்க கொஞ்சம் மகிழ்ச்சி, இணக்கம், அன்பும் அடக்கம், கொஞ்சம் அமைதி. கொஞ்சம் பழசெல்லாம் யோசிக்காதீங்க. பழசெல்லாம் யோசிச்சுட்டு அதையே பெருசுப்படுத்தாதீங்க. இப்போ அன்பாக பேசி பழகுங்க. அவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அன்பான வேண்டுகோள். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் 6ஆக இருக்கும், நன்றாக இருக்கும் என்று சகல விதத்திலும் கன்னிராசிக்கு இந்த வாரம் ஒரு மேன்மையான வெற்றியும் கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கின்றது. முன்னுரையிலே எந்த ஓரையிலே எப்படி செய்ய வேண்டும் என்பதை விரிவாக கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கேளுங்கள். அந்த நேரத்தை செயல்படுத்துங்கள். இந்த வாரம் அரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அரீம் டேஷ் நமக. டேஷில் உங்களோட இஷ்ட தெய்வத்தை போடுங்க. ஓம் அரீம் ஹரியே நமக. ஓம் அரீம் விஷ்ணுவே நமக. ஏன்னா புதனும் இப்போ சாதகமாக இருக்கார். ஆகையால் அந்த அதை சொல்லுங்கள் விஷ்ணு. அது சொல்லுவது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக, லட்சுமி குபேரன் அருளை பெறுகின்ற வாரமாக இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் துலாம் ராசி சகோதர சகோதரிக்கு எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் அருள் பரிபூர்ணமாக இருக்கின்றதா? இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் 1ஆம் தேதி வரை இருக்கின்றார். அதன் பிறகு 12க்கு வந்தாலும் யோகம்தான். எனவே ராசியாதிபதி இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கிறார். பாக்கியாதிபதியான புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். யோகம். 10ல் சூரியன் திக்பலத்தோடு இருக்கிறார். சூரியனோடு குரு சேர்ந்திருக்கிறார். பொதுவாக குரு 10ல் இருக்கிறது யோகம் இல்லை. ஆனால் 10ல் குரு இருக்கும் பொழுது ராசிக்கு 9ஆம் இடம் மிதுன ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை அடிப்படையில், வேதை என்றால் தடை, வேதகம் தடை செய்பவன் பலமுறை குறித்து
பொதுவாக 10ல் குரு இருக்கும்பொழுது 9ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. அது 9ஆம் இடம், உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் 9ஆம் இடத்துல குரு யோகம், ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை, அது உண்மை. ஆனால் 9ஆம் இடத்துல குரு இருக்கும்பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் யோகமும் இல்லை. வேதை என்றால் கோச்சாரத்தில் நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே அந்த சார்ட் கிடைக்குங்க, ஒரு டேபிள். அதை என்ன சொல்லியிருக்காங்க, என்ன முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, என்ன கோச்சார பலன் கண்மூடித்தனமாக சொல்லாதீங்க கற்றுக்கிட்டவர்களே, ஜோதிட நண்பர்களே அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்கிறாங்க. நம்மளோட சேர்த்து கற்றுக்கிட்டவங்க, நம்மளோட முன்னோர்கள், நமக்கு முன்னாடி இருந்தவங்க. அப்படி பார்க்கும்போது கோச்சார பலன் சொல்லும்போது, தம்பி கோச்சார வேதையும் பார்ப்பா அப்படின்றாங்க. அப்போ 10ல் குரு இருக்கும்போது 9ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை தம்பி அப்படின்றாங்க எனக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ 9ல் புதன் இருக்கார், அப்புறம் செவ்வாய் வருவார் 4ஆம் தேதி ஆகஸ்ட். அப்போ குருவால் இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வாரம் யார் உங்களுக்கு யோகத்தை சூரியன் செய்கிறார், சுக்கிரன் செய்கிறார், சுக்கிரன் செய்கிறார். இதில் கேது எப்பயுமே கொடுக்க விரும்பாதவங்க. ஏன்னா ஆண்டி கோலத்துக்கு போ அப்படின்னாரு. கேது இதை எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது, ராகுகிட்ட தான் எதிர்பார்க்கணும். இதுதான் ஜாதக ரீதியாகவும் சரி. கேது தசை ஒரு குழப்பமான தசை, ராகு தசை அதை விட யோசிக்கிறான. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. இங்கே 6ல் சனி வக்ரமாக வராருங்க. பொதுவாக 6ஆம் இடத்தில் சனி யோகத்தை தருவார், வக்ரமாகவும் தன் நிலை மாறுவார் என்பது ஒரு பொது விதி. ஆனால் என்ன பாருங்க, 6ஆம் இடம் உங்களுக்கு யோகாதிபதி 4, 5க்குரியவர் இப்போ வக்ரமாக வரார். எனவே உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். என்ன ஸ்தானத்துக்கு அதிபதி? 4ஆம் இடம் சுகஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். 4ஆம் இடம் சுகஸ்தானம், அம்மாவுடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும், உங்களுடைய உடல்நலத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். புதிய வாகனம் வாங்குகின்ற பொழுதாக இருந்தால், வீடு வாங்குறதா இருந்தால் ரொம்ப நல்ல நேரம் பார்த்து, ஓரை பார்த்து, அது மாதிரி அந்த தாராபலம் பார்த்து அந்த நாளை அதை செய்யணும். அவசர கதியாக எடுத்தங்கவுத்தன்ட்டு இது மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா 4, 5க்குரிய ஸ்தான பலங்கள் பலமாக கொண்டவர் 6ஆம் இடத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தபோது வக்ரமாகும் போது அவர் நிலை மாறுவார், நல்லது செய்ய மாட்டார். அதுதான் இப்போ முக்கியம். ஆனால் குரு பார்வை இருக்கு, குருவுடைய பார்வை, வீடு கொடுத்த குருவுடைய பார்வை, குரு பார்வை கோடி நன்மை. உங்களுக்கு பகையாச்சா, குருவுடைய பார்வையில என்றைக்குமே பாகுபாடே கிடையாதுங்க. அப்புறம் என்னங்க அவர் முழு சுபர். குரு என்றைக்குமே அவர் பார்வையில் நீ பெரியவனா நான் பெரியவனா, உனக்கு இவ்வளோ அப்படிலாம் அவர் பர்சன்டேஜ் பார்த்து கொடுக்குறவர் கிடையாது. அவர் பார்வையில் அவர் யோகத்தை கொடுத்தே தீரும். அவர் திசையில் வேணால் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் குரு தசையை சந்தித்தே தெரிவீர்கள். நன்றாக பார்த்தீர்கள் என்றால் துலாம் ராசியிலே பிறந்தவர்கள், நீங்கள் என்ன இப்போ சித்திரையாக இருந்தாலும் சரி, சுவாதியாக இருந்தாலும் சரி, விசாகம் மட்டும் ஜென்ம தசையே, முதல் தசையே குரு தசை குழந்தையிலே போயிடும். இதே நீங்கள் சித்திரையாக இருந்தால் 18 வருஷம் ஆகுது, அதுக்கப்புறம் குரு அப்படின்னு உங்கள் வாலிப வயசுல இருக்கும். அந்த குருலாம் உங்களுக்கு நன்மை தானே செஞ்சுருப்பார் வாழ்க்கையில். அப்போ துளாராசிக்கு நன்மையே இல்லையா? அப்போ ஏன்னா முக்கியமான காலகட்டத்தில் சித்திரையில் பிறந்தவங்க, சித்திரன் மட்டும் கிடையாது, இதே ரிஷப ராசின்னு உங்களுடைய அதே ராசி சுக்கிரனுக்கு அதிபதியான ரிஷபத்தில் தான் மிருகஷம். ஸோ குரு தசை குரு பாகுபாடு இல்லாதவர், சுக்கிரன் தான் பாகுபாடு பார்ப்பார். சுக்கிரன் ஆனால் குரு கொடுப்பார். 16ஆவது வருஷம் பிடிக்கிறார், அந்த 15 வருஷம் கொடுப்பார். நாம் என்னிடம் ஜோதிடம் பார்க்கின்ற நண்பர்களிடம் குரு தசை நடந்து கொண்டிருந்தால், சகோதரியே 15 வருஷம் கொடுத்துட்டார், 16ஆவது வருஷம் ஆசை காட்டுவார், எல்லாத்தையும் பிடிங்க பார்ப்பார். அவர் அந்தன் தனித்திருந்தால் அது தனித்திருந்தால் சொல்லுவேன் ஏன்னா அப்படின்ட்டு அவங்களும் உஷாராக இருப்பாங்க, ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போது உங்களுடைய துலாம் ராசியை பொறுத்த தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தா சனி வக்ரமாக இருந்தாலும் குருவுடைய பார்வைப்பினால் பாதிப்பிலே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். தொழில் வியாபாரம் 10ல் சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால் லாபம் இருக்கிறது, வருமானம் அதிகரிக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 10க்குரிய சந்திரனும் உங்களுக்கு பௌர்ணமி நோக்கி போகிறதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு போகிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு வருமானம்லாம் நன்றாக இருக்கும். புதிய தொழில் வியாபாரம் தூங்குவது இந்த வாரத்தில் இந்த வார வேலை நாட்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுக்கு நன்மையான நாட்களாக இருக்கும். உத்தியோகம் சூரியன் சூப்பராக இருக்கார், திக்பலத்தோடு இருக்கார்கள், மேலதிகார நல்ல மதிப்பு மரியாதை. செவ்வாய் 8ல் இருக்கார், அதனால் கோபம் வரும், அந்த கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது அதிகமாக வரும். இப்போ 2ஆம் இடத்து வாக்குஸ்தானத்தை வீட்டில் வேற கோவப்படுவீங்க, வீட்டில் தாம் தூம்னு ஒரு கத்துவீங்க. அது ஒரு இதுக்கு ஏன்னா ரொம்ப டிசிப்ளின் பார்க்குறவங்க நீங்கள். அதுவும் குறிப்பாக விசாகத்தில் பிறந்தவங்க சொல்லவே வேண்டாம். சுவாதி கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம், சித்திரை அதோட கோபம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கை சுபாவம். அதை அந்த நேரத்தை கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து செல்லுங்க. அவங்க தப்பு குழந்தைங்க எதனால் தப்பு பண்ணால் அப்படியே ஒரு லெக்சர் எடுத்துடாதீங்க, மிலிட்ரி மாதிரி நடந்துக்காதீங்க. ஏன்னா 5ல் வேறு ராகு இருக்கார, அது வேறு செய்வீங்க. அதுனா குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் அன்பை காட்டுங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் கணவன் மணி உறவுகளே. மற்றபடி பார்க்கும்போது ஆரோக்கியம், அதெல்லாம் ஆரோக்கியத்திலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம் சனி வக்ரமாக இருந்தாலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த வாரம் அரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் அரீம் டேஷ் நமகா. டேஷில் உங்களோட இஷ்ட தெய்வத்தை போட்டுங்க. ஓம் அரீம்
நமகா, விஷ்ணுவே நமகா, ஓம் ஹரீம் விஷ்ணுவே நமகா என்ற மந்திரத்தை கூறுங்கள். முன்னுரையிலே விரிவாக கூறியிருக்கின்றேன். எந்த உரையில் எப்படி நீங்கள் எல்லாம் செய்யணும்ட்டு அவற்றை நீங்கள் கேளுங்கள், செயல்படுத்துங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமையான வாரமாக சூரியன் சுக்கிரனால் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. பாக்கியாதிபதி புதன் பாகிஸ்தான் ஆட்சி பெற்று ஒரு பலமான விஷயம். இவையெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. மனதிலே குழப்பம் வேண்டாம். 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி வக்ரமாக இருக்கனால கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். அவை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நலம் பெருக, வளம் பெருக. விருச்சிக ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? வெற்றிகள் இருக்கிறதா? நன்மைகள் இருக்கிறதா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்களும் வெற்றிகளும் இருக்கின்றது. காரணம், பாக்கியாதிபதியான சந்திரனும் சூரியன் உங்களுக்கு கர்மாதிபதி ஒரு 10 தர்ம கர்மாதிபதி யோகம் வருகின்ற வாரம். பௌர்ணமி வரும்போதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். மேலும் செவ்வாய், ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்து தன் சொந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம் என்பது பலம். ராசியை பார்க்கிறார். ராசியாதிபதி மட்டும் இல்லை, குருவும் பார்க்குறார். இதெல்லாம் மிக மிக நல்ல பலன்கள். சனி இப்போ வக்ரமாகிறார், ரொம்ப நல்லது. 5ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. ஓடிப்போனவனுக்கு 9 குரு, மாட்டிக்கினவனுக்கு 5 சனி 9 சனி அப்படின்வாங்க. அதுக்காக ஒரு பிரச்சனை பண்ணவன் குரு, ஆனால் அவன் தப்பிச்சிட்டான். அது 9 குரு. பிரச்சனைக்கு அவனுக்கும் சம்மந்தமே இல்லை, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அவன் மாட்டிட்டான், அவனுக்கு 5 சனி இல்லை 9 சனி. அதுதான் விதி அப்படிங்கிற மாதிரி பழமொழி ஒன்று இருக்குது ஜோதிடத்தில். 5 சனி இருக்கிறார். பல விஷயங்கள் எல்லா அதிர்ஷ்டமும் இருந்தாலும் சில தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது இன்னும் ஒரு வாரம் பார்க்கலாமே, அதுக்கப்புறம் பார்க்க செய்யலாமே அப்படின்வாங்க. பெரிய அளவில் அப்படியே ஒரு சோறு வரும். என்னடா இது முடிஞ்சிருச்சு நினச்சோமே, பெரிய டாஸ்க் ஆச்சு அப்படின்ட்டு. இனி அப்படி இருக்காது. 5 சனி வக்ரமாவது வெற்றியை கொடுக்கக்கூடிய நன்மையை கொடுக்கக்கூடிய யோகம். குரு வேற பார்க்குறார். 9 குரு. நான் ஒன்றும் இல்லையா ஓடி போகணும். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயத்திலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதி குரு 5 இடத்த பார்க்குறார். சூரியனோடு சேர்க்கை. சிவராஜ யோகம் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் பலம். 8 புதன், மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சுக்கிரன் 1ஆம் தேதி உங்களுக்கு 11 வரார். அது வரைக்கும் 10 இருந்தால் கேதுவோடு இருக்கார் என்று இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 10க்குரியனும் 5க்குரியனும் சேர்க்கை பெற்று 9ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். அது பலமான அமைப்பு. ஆகையால் தொழில் வியாபாரம் வருமானம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். எண்ணிய காரியங்கள் தடையின்றி நடைபெறும். புதிய முயற்சி மற்றொரு ஒத்துழைப்பு நல்லா, குறிப்பாக வேலையாட்களோட ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். புதிய செயல்கள் எல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய திறமையும் இருக்கும். முயற்சிகளில் திருவினையாக்கக்கூடிய வல்லமை, முருக வழிபாடு செய்வது மிக பலத்தை கொடுக்கும். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சீரான சிறப்பான வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான வாரம். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களில் வேகம், விவேகம், ஆற்றல் வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை. மற்ற என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நான் போண்டா, என் வழி தனி வழி அப்படின்ட்டு உங்களுடைய வழியில் நீங்கள் வீரநடை போடக்கூடிய உங்களுடைய செயல்கள் என்று இந்த வாரம் எல்லா விதமான நன்மைகளும் மேன்மைகளும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்லுங்க. 7 செவ்வாய் வர இருக்காரா, கோபம் வரும். யாருக்கு? உங்களுக்கு கிடையாது, உங்கள் ஒய்ஃபுக்கோ இல்லை உங்களோட ஹஸ்பண்டுக்கோ. கொஞ்சம் பரவாயில்ல விட்டுங்க, கொஞ்சம் ஸ்லோவாக அமைதியாக இருப்பீங்க. ஆனால் ரொம்ப கோவம் காட்டினா திருப்பி காட்டுவீங்க. அது தப்பு கிடையாது, காட்டு. ஆனால் அவங்க கொஞ்சம் கோபம் படுற வரைக்கும் விடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் காட்டுங்க. அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க. ஆரோக்கியமாக நல்லா இருக்குங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குழந்தைகளால் இனிமேல் தாங்க குழந்தைகளை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இனிமேல் குழந்தைகளோட கவலை இருக்காது. அவங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க. இப்போ வரையும் கேட்கல, இனிமே கேட்பாங்க. மற்றபடி இந்த வாரம் அரீம் என்கின்ற மந்திரத்தை கொடுங்கள். அரீம் 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 என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். எந்த ஒரு முயற்சியும் முன்னுரையிலே இந்த வாரம் நீங்கள் என்னென்ன எந்த டைமில் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று கூறியிருக்கின்றேன். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு. லட்சுமி குபேரன் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கும். நலம் பெருக, வளம் பெறுக.
தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றாருணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? சகோதர சகோதரிகளே, சனி 4ல் இருக்கின்ற வக்ரம் அடைகின்றார், ரொம்ப நல்லது. 3ல் இருக்கின்றாக எப்பொழுதுமே வக்ரமாக இருக்கும், யோகத்தை தருகிறார். எனவே சனி ராகு இந்த வாரம் யோகம்னா செவ்வாய் 6லிருந்து பலம் என்று இந்த 3 கிரகங்கள் இந்த வாரம் முழுமையான யோகத்தை தருகிறார். ராசியாதிபதி குரு 8ல் இருக்காருங்களே, உச்சம் பெற்றிருக்காருங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி மறையணுங்க. தனுசு ராசிக்கு 8ல் குரு உச்சம் பெறுவது யோகம். அமௌண்ட்ஸில் போடுங்க, இல்லை எனக்கு யோகம் கொடுக்கலன்ட்டு. ஏனென்றால் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியான குரு அவரே 4ஆம் இடம், ஒரு கேந்திரத்துக்கும் இன்னொரு கேந்திரத்துக்கும், ராசி என்பது கேந்திர கோணங்களுக்கு 2த்துக்கும் போடணும். 4ஆம் இடம்ன்ற ஒரு கேந்திரம் வருது இல்லையா, இன்னொரு ஆதிபத்தியம். ஆகையால் குரு மறையணும். தனுசு லக்னமாக இருந்தாலும் குரு நிச்சயம் மறையணும். மறையணும்னா நேராக மறையணும், 6ல் இருக்கக்கூடாது. 8ல் இருந்தால் யோகம், சந்திரனோடு அவர் நட்பு வீடு உச்சம். 12ல் இருந்தாருன்னா அது வந்து விருச்சிகம், செவ்வாயோட வீடு. 6ஆம் இடம் ரிஷபத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடாது. எதுக்கு? தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க. இல்லை தனுசு ராசியிலும் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறீங்க, தனுசு ராசி இல்லையா, உங்களுக்கு 6ல் குரு இருக்கக்கூடாது. ரிஷபம் பகை வீடு, ஜென்ம பகை வீடு. 8 படனில் இந்த யோகம். ஆகையால் இந்த நேரத்தில் உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு 6ல் இருக்கிறது சுற்று 9ல் சுக்கிரன், அது நன்மை. 9ல் சுக்கிரன் 1ஆம் இருக்க. லட்சுமி அதிதான பாக்கியஸ்தானத்தில் பாக்கியலட்சுமி அருளை பெறுவீர்கள். எனவே தொழில் வியாபாரம் சீரான முறையில் வெற்றிகள் கொடுக்கும். தனலாபம், திடீர் யோகம், திடீர் தன யோகம் எல்லாம் இருக்குது. 8ல் குரு இருந்தால் திடீர் தன யோகம், கௌரவம் அதிகரிக்கும், செல்வாக்கு உயரும். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இவையெல்லாம் பௌர்ணமியாக சந்திரன் வருவதும் ரொம்ப நல்லது. இவையெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் தாராளமாக ஈடுபடலாம். சனி வேறு வக்ரமாயிட்டார் இல்லையா, செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும், மனதில் இருந்த அழுத்தம் இருக்காது, மனபாரம் இல்லாமல் இருக்கும். இது வரைக்கும் ஒரு மனபாரம் இருந்துகிட்டே, ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும், சுறுசுறுப்பே இல்லாத ஒரு நிலை இருந்திருக்கும். இனி அப்படி இருக்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் வேகமான ஒரு திட்டங்கள் இருக்கும், அதிலே நடைமுறைப்படுத்துவீர்கள். எனவே இந்த வாரம் வெற்றி இருக்கிறது. உத்தியோகம் 8ல் சூரியன், 8ல் சூரியனுக்கு மேலே ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 8ல் சூரியனுக்கும் 8ல் சூரியனோடு ஒரு கிரகம் இருந்தாலும் பாதிப்பு இல்லை. 8ல் தான் குரு இருக்காரு, ஆகையால் சூரியனால் பாதிப்பு இல்லை. ஆடி மாதத்தில் சூரியனால் பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. என்ன பாக்கியாதிபதி 8ல் இருக்கார், எந்த ஒரு முயற்சியிடுமோ கொஞ்சம் தாமதமாகும். இருந்தாலும் அதெல்லாம் போராட்ட குணம் கொண்ட தனுசு ராசிகளை எதிர்கொள்வீர்கள். தாமதங்கள் கொஞ்சம் ஏற்படும் எல்லா தொழில் வியாபார உத்தியோகத்தில். உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் மேலதிகாரம் கொஞ்சம் பொறுமை காட்டுங்க சில விஷயங்கள், அது மட்டும்தான். மேலதிகாரம் கொஞ்சம் வேலையை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த வக்ரமாயிட்டார் இல்லையா சனி, அந்த சோர்வு இருக்காது, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, சொன்ன வேலையை டக்குன்னு முடிப்பீங்க. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துக்கு கொஞ்சம் மேலதிகாரம் மதிப்பு மரியாதையை காட்டுங்கள், வேலையை முடிச்சிருவேன். இனிமேல் அந்த சனி வக்ரமாயிட்ட பிறகு அந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரமாக இருக்கார். ஆகையால் எல்லாம் நன்மையை கொடுக்கும். மற்றபடி 6ல் இருக்க செவ்வாய் வெற்றியும் கொடுப்பார். குடும்பம் 7ஆம் இடத்துக்குரிய சாரி புதன் 7ஆம் இடத்துலேயே ஆட்சியாக இருக்கிறார். ஆனால் அவர் பாதகாதிபதி, பாதகஸ்தானத்தில் கணவன் மனைவியில் கொஞ்சம் அமைதியும் பொறுமையான. யாருன்னா அவங்க ஜாமீன் போட சொன்னாங்க, உங்கள் மனைவி உங்களுடைய கணவரோ யாருக்குன்னா ஜாமீன் போடணும்னு சொன்னால் போட்டுறாதீங்க. நீங்கள் அந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ ஏங்க இவங்களுக்கு ஜாமீன் போடுங்கன்னா, ஏன்னா அவங்க தெரியாமல் சொல்லுவாங்க நட்புக்காக, நீங்கள் போட்டின்னு நீங்கள் மாட்டிப்பீங்க. ஆகையால் இது கவனத்தில் தான். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 6ல் செவ்வாய் இருக்குன்னா ஆரோக்கியம் தான். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பார்க்கின்ற அரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். அரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். இந்த வாரம் அந்த பீஜ மந்திரம் உங்களுக்கு பலமான ஒரு வெற்றியை கொடுக்கும். நலம் பெருக வளம் பெருக. மகர ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு உச்சமாக இருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் மிக சிறப்பாக ஆட்சியாக இருக்கிறார்.
சுக்கிரன் 8ல் இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான யோகங்க. பொதுவாக சந்திரனுக்கு 6ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தில் குரு, சந்திரன், சுக்கிரன் ஒன்றாக இருந்தாலும் சரி, தனித்தனியாக இருந்தாலும் அதான் சந்திராதி யோகம். யோகங்களில் ரொம்ப அற்புதமான யோகங்க. இப்போ மகர ராசியில் பிறக்கிறவங்க, மகர லக்னத்தில் பிறக்கிறவங்க எல்லாருக்கும், அதுவும் குறிப்பாக சந்திராதினா சந்திரனுக்கு சந்திராதி இந்த 6, 7, 8 நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசியில் பிறக்கிற அத்தனை குழந்தையும் இந்த வாரம் மகர ராசி வருது. இந்த வாரம் மகர ராசி வருது. அந்த குழந்தைகள்லாம் யோகம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடம், அதாவது மிதுனத்தில் புதன், ராசிக்கு 7ஆம் இடம் அவற்றிலே குரு, ராசிக்கு 8ஆம் இடம் அவற்றில் சுக்கிரன். 6, 7, 8 புதன், சுக்கிரன், அதான் சந்திராதியம். அது உங்களுக்கு இருக்கே. குரு வேறு சூப்பராக உச்சமாக இருக்காரு. 3ல் சனி வக்ரமாக, அது நன்மைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சனி உங்களுக்கு வக்ரமானாலும் யோகத்தை தானே செய்வார். 7ல் தான் பிரச்சனை. இப்போ சனி இப்போ வக்ரமான பாருங்களேன், நன்மையை தான் செய்வார். டிசம்பர் 11 வரைக்கும் 3ல் இருந்து வக்ரமாகிற கிரகம் அப்படின்னா அது சனி, செவ்வாய், ராகு, கேது 3ல் இருந்தால் யோகம். அது ராகு கேது எப்பயுமே வக்ரமாக இருப்பாங்க. சனி வக்ரமாக பலம் கொடுப்பார். ஏன்னா முயற்சியில் வேகம். என்ன ஒரு குறுக்கு வழியை யோசிக்கும். மகர ராசி எப்பயுமே நேர் வழியாக போகிறவங்க குறுக்கு வழியிலேயே சீக்கிரமாக பணம் சக்ஸஸ் பண்ணணும்னு யோசிக்க. அதுதான் அதை கொஞ்சம் ஜாக்கிரதை. ஏன்னா குரு பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, சனியை பார்க்குறாரு. என்ன தான் குறுக்கு வழியில் யோசித்தாலும் அதுலேயும் சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய திறமையும் இருக்குமே. அதுதான் ஏன்னா 3க்குரிய குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறார், உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். அந்த வீட்டுக்கு அதிபதியே, சனி இருக்கிற வீட்டுக்கு அதிபதியே குரு தானே. ஆக சனி வக்ரமாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு அதிபதி மிக பலமாக இருக்கிறார். நம்ம ஒரு மினிஸ்டர் வீட்டில், மினிஸ்டரோட இன்னொரு சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி, இல்லை மினிஸ்டர் கூட இருக்கிற மாதிரி, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பலமான அமைப்பாக இருக்குது. எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் லாபாதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை பார்க்குறார். மேலும் 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனையும் பார்க்குறார். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் வருமானம் அதிகரிக்கும். புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடலாம். செயல்கள் சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்திடம் ஆதரவு இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் வல்லமையாக முடிக்கக்கூடிய திட்டமிடுதல் இருக்கும். எந்த ஒரு காரியமும் அவசரப்பட மாட்டீர்கள். செயல்கள் சிறப்பாக பண்ணி எல்லா விதமான வருமானங்களை அடையக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகம், குரு சூரியன் சேர்க்கை அற்புதம். சேரில் சூரியன் இருக்கிறது யோகம் இல்லை. ஆனால் சூரியனோடு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் பாதிப்பு இல்லை. யோகம் சூரியன் உங்களுக்கு செய்யவே மாட்டார். அட்டமாதிபதி இல்லையா, ராசிக்கதிபதியான சனிக்கு அப்பன் இல்லையா, உங்கள் ராசிக்கதிபதி சனிக்கு அப்பாவே சூரியன் தானே. ஆகையால் அப்பா பேச்ச சனி நீங்கள் கேட்கவே மாட்டீங்களே. ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்ந்து அது ஆணாக இருந்தால் அப்பாவும் பிள்ளைக்கு ஆகவே ஆகாது. 100க்கு 100 அப்படியே பொருந்துதுங்க. முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க. இதே அதே பெண்ணாக இருந்தால் அப்பாவும் பெண்ணும், அவன் குழந்தையும் பெண் குழந்தையும் ரொம்ப ரொம்ப அன்பும் பாசமும் காட்டார். விட்டே கொடுக்க மாட்டாங்க. கல்யாணமே அந்த பெண்ணுக்கு ஆனாலும் அப்பா பேச்சை தான் கேட்கும். கனவு தான் புலம்புவார், என் பேச்சை கேட்கவே மாட்டுது, அப்பா பேச்சை. அவங்க ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்ந்துருக்கணும் பெண்ணாக இருந்தால் நல்லது. எனவே இந்த வாரம் சந்திராதி யோகம் இருக்கின்ற நிலை, தொழில் வியாபாரம் மிக மிக பலமாக வெற்றிகள் மேலும் மேலும் பெறக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான வாரம். உத்தியோகத்தை பொறுத்தவரை 6ல் இருக்கின்ற புதன் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய செயல்கள் தைரியமாக இருப்பாங்க. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா விதமான முயற்சியிலும் ஜெயம் உண்டாகக்கூடிய நல்ல வாரம். மனதிலே சந்தோஷம், உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகம், நல்ல நட்புறவு, சக ஊழியரிடம் பகமை இல்லை என்று இந்த வாரம் உங்களுடைய வல்லமையும் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாரமாக அமையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மணி ஒரு வழி அன்பு. 6ல் புதன் ஆட்சியாக இருக்காரு, அதனால் ஆரோக்கியம் நல்லா. கணவன் மணியில் அன்பு பாசம் நல்லா புரிந்துணர்வு இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்று இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரம். மகர ராசிக்கு மகத்தாக இருக்கிறது. மகத்தான ஒரு மகிழ்ச்சியான வாரம். இந்த வாரம் அரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். அரீ அரீ என்று அந்த மந்திரத்தை உச்சரிங்க. அமைதியாக சிறப்பு மேலும் மேலும் பெறுவீர்கள். இந்த வாரம் முன்னுரையிலே நான் கூறியிருக்கின்ற முக்கியமான நேரத்தில் அந்த முக்கியமான செயல்களை செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறேன். அவற்றையும் கேளுங்கள். அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தை செயல்படுத்துங்கள். வெற்றி உங்களுக்கு வரும். அதுக்கான காரணத்தையும் கூறியிருக்கின்றேன். ஆகையால் இந்த செயல்களை செய்யுங்கள். மகாலட்சுமியின் லட்சுமி கோபுரின் பரிபூர்ண அருளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
கும்பராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் கும்பராசிக்கு இந்த வாரம்? லக்கி குபேரின் அருள் இருக்கிறதா? என்னங்க ஐயா சொல்லுங்க, 7:30 வரை நடந்துகிட்டு இருக்குது. ஐயா வக்ரமாயிட்டா சனி, இனி உங்களுக்கு நன்மை. ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி வக்ரமடைகின்றார். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை வக்ரமாக இருக்க போகிறார். மகிழ்ச்சியான நாளாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது, வாரம் முதலே. ஆகையால் ஞாயிறன்று நீங்கள் அப்படியே மனதார சந்தோஷப்படுங்க. கும்பராசிக்கு நல்லதுங்க. ஆனால் ராகு இருக்காருங்க ஐயா, அதையும் மனதில் வச்சுங்க. இருந்தாலும் ராகு குழப்பத்தை கொடுப்பார், விரயத்தை கொடுக்க மாட்டார், வெறுப்பை கொடுக்க மாட்டார், இருளை கொடுக்க மாட்டார், மனதில் பேராசை வேணால் கொடுப்பார். அதுதான் சதயத்தில் இருக்காரா, பேராசை வேணால் கொடுப்பார், மனதில் கொஞ்சமான குழப்பத்தை கொடுப்பார். ஆனால் பொருளாதார விரயத்தை ராகு கொடுக்கவே மாட்டார். அவர் அந்த டிபார்ட்மெண்ட் அவர் இல்லை. ராகு போல் கொடுப்பார் இல்லைதான், கெடுப்பார்னு சொல்லவே இல்லை. சரி, இப்போ கேது 7ல் இருக்காரு. ஆமாங்க, கேது இருந்தால் நட்பை கெடுப்பார், உறவை கெடுப்பார், மனைவி கணவன் உறவை கெடுப்பார், காதலை பிரிப்பார். கேதுவும் காதலுக்கும் 8ஆம் கனி. இப்போ நமக்கெல்லாம் காதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம சன்னியாசிப்பா அப்படின்னு சொல்கிறவர் கேது. ராகு அப்படி இல்லைப்பா, அனுபவி ராஜா அனுபவி, இதுதான் வாழ்க்கை, இதுதான் இன்பம், இதுதான் சந்தோஷம் அப்படிங்கிற ராகு. 2 பேரும் ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட்டு. ஆகையால் ராகு இது கூட ஜட்ஜ் பண்ணிடலாம், கேதுவை ஜட்ஜ் பண்ணலாம். கேது பிரச்சனை தான் கொடுப்பா உறவுகளிடம். ஆனால் இப்பொழுது கேதுவோடு உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கேதுவால் பாதிப்பில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோச்சார வேதையில் இப்போ 6ல் குரு இருக்கார், சூரியன் இருக்கார். ஆகையால் கேதுவால் இனி பாதிப்பு இல்லை. இதெல்லாம் ஜூன் 2லேருந்து தான், ஆடி கூட அப்புறம் தானே போகணும். ஆகையால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6ல் குரு சூரியன் சூப்பர். சூரியன் சிவராஜ் யோகம், 5ல் புதன் ஆட்சி, பஞ்சமாதிபதி ஆட்சி, சனி வக்ரம், 7ல் சுக்கிரன் 1ஆம் தேதி தான் 8க்கு போகிறார். 7ல் சுக்கிரன் கொஞ்சம் காதலுக்கு இன்னும் பிரிவை கொடுத்துருப்பார். கமெண்ட்டில் போடுங்க சாமி, இல்லை நான் இப்போ தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன், லவ் எனக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்ட்டு அதை சொல்லுங்கள். அப்போ நான் இதானே யோசிப்பேன். ஏன்னா 7ல் ஏற்கனவே கேது பிரிவை கொடுப்பார். இப்போ சுக்கிரன் 7ல் இருக்கிற களத்திர சார்ந்த காரகோ பாவனாஸ்தி, காதலை பிரிப்பார், காதலை கொடுக்க மாட்டார். இதெல்லாம் சுக்கிரன் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் நடந்துட்டு இப்போ 1ஆம் தேதி 8க்கு போகிறார். அது நல்ல விஷயம். 8ல் அவர் நீச்சம்னால வீட்டுக்கு அடுத்த புதன் பகவான் அவர் ஆட்சியாக இருக்கிறார். நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார். சுக்கிரன் 6, 7, 10ல் இருந்தால் கெடுதலை செய்வார். மற்ற எல்லா 9 இடங்களையும் யோகத்தை செய்வார். இது உங்களுக்கு நல்ல விஷயம். இதில் வேறு 8ல் சுக்கிரன் இருந்தாலும் சனி சுக்கிரன் ஒருவர் பார்த்துக்கொள்கிற ஒரு நல்ல விஷயம் வருகிறது. அதில் தொழில் வியாபாரம் கும்பராசியை பொறுத்தவரை இந்த வாரம் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 4ல் அமர்ந்து 10ஆம் வீட்டை தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். சொந்த நட்சத்திரத்தில் வர இருக்கிறார். 10ஆம் இடம் பலம் பெறுகிறது. ஆகையால் வருமானம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். சனி வேற வக்ரமாயிட்டார். பெருமூச்சு விடுங்கள், அனுமனுக்கு நன்றியை சொல்லுங்கள். இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிட்டார். பிரச்சனையே வந்தாலும் சமாளிச்சிட்டாலும் ஒரு சந்தோஷமாக ஒரு மனதிலே ஒரு நன்றி உணர்வு வேணும், கிராட்டிடியூட் வேணும். அந்த ஒரு நன்றி உணர்வு பிரபஞ்சத்துக்கிட்டையும் இருக்கும், கடவுள்கிட்டையும் இருக்கும். எப்பயுமே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நன்றி உணர்வோடு நாம் மனதார நன்றியை சொன்னீங்கன்னா அதோட பெரிய பலம், பெரிய பலன் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அது திருப்பி கிடைக்கும் நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்தீங்கன்னா. ஆகிய இந்த வாரம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், வருமானம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் 6ல் சூரியனால் வெற்றிகள் இருக்குது. சக ஊழியர்கள் பகைமை காட்ட மாட்டார்கள், நட்பையும் காட்ட மாட்டார்கள், பகைமை. போடா நீ நட்புலாம் காட்ட வேணாண்டா, பகை காட்டலன்னா போதும் அப்படி தானே சொல்கிறீங்க. அதான் உண்மை. நட்பெல்லாம் இப்போலாம் சும்மாங்க, அதான் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் பகை காட்டுறது தான். பொறாமை, பேராசை, அப்புறம் காழ்ப்புணர்ச்சி. இவன் நல்லா இருக்கானே, நான் நல்லா இல்லையே, அவன் ஒரு வேலையும் செய்யாமல் நாம் நல்லா வேலை செஞ்சால் நம்மளை பார்த்து அவங்க காழ்ப்புணர்ச்சியை காட்டுறாங்க. இதுதான் உலகம் என்று ஒரு நன்மையும் உண்மை அதானே. ஆகையால் இந்த வாரம் நண்பர்களால் பகைமை இல்லை, நட்பு இல்லை. அது 7ல் கேது இருக்குனால. கணவன் மனைவி உறவு இப்போ கொஞ்சம் அமைதி இருக்கும், கொஞ்சம் அமைதி இருக்கும். இந்த வாரம் பொறுத்தும் பிரச்சனை இல்லை, நல்லாறு, அன்பு, பாசம். சரி, குழந்தைகள் 5ஆம் இடத்துக்கு புதன் 5ஆம் இடத்தில் ஆட்சியாளர். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆரோக்கியம் 6ல் சூரியன் குரு இருக்குனால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். கும்பராசிக்கு இந்த வாரம் யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலை. மீன ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம்.
இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் எப்படி இருக்கும்? ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறதே, ஐயா எப்படி இருக்கும் என்ற கேள்வி இருந்தால், ஐயா இனிமேதாங்க ஐயா நன்மைகள் அதிகமாக இருக்க போது. ஜென்ம சனியில சனி வக்ரமாயிட்டார். ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரமாகின்றவர் கெட்டவன் கெட்டிலும் நன்மையை கொடுக்க போகிறார். அது புரட்டாதியாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியாக இருந்தாலும் சரி, ரேவதியாக இருந்தாலும் சரி, இனி நீங்கள் வெற்றியை பெறப் போகின்றீர்கள். உறக்க கூறுங்கள், எனக்கு இனிமேல் வெற்றி, எனக்கு இனிமேல் சந்தோஷம், எனக்கு இனிமேல் மகிழ்ச்சி. காரணம், ராசிக்கதிபதியான குரு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார், வக்ர சனியை பார்க்கிறார். எடுக்கின்ற முயற்சி எல்லாம் புலி வேகம், புலி பாய்ச்சல், சிங்க நடை, ஓங்கி அடித்த ஒன்றட்ட நடி. உங்களை பார்த்து ஏளனமாக பேசினா திருப்பி ஒரு பார்வை பாருங்க, பயந்து ஓடிடுவாங்க. ஆம், இந்த வாரம் அதுதான் நடக்க போகிறது. சந்திரன் வேற சிறப்பாக இருக்கார். ராசிக்கு 3ல் செவ்வாய், 4ல் புதன், இதெல்லாம் யோகம். சுக்கிரன் 6, 3க்குரிய 8க்குரிய 6ல் இருக்குது யோகம். அதுக்கப்புறம் 7ல் போனால் நீச்சம். எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிக்கனி இருக்கு. 6ல் சேது கேது. கணபதி வழிபாடு செய்து வாருங்கள். அனுமன் சாலிசா இப்பயும் கேட்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது இல்லாத கெட்ட நேரத்தில் சொல்றதை செஞ்சுட்டு நல்லது வரும்போது மறந்துட்டா என்னப்பா நம்மளை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா குரு அவருடைய ராசியில் இருந்தேங்க. குரு பக்தி எல்லாம், குரு பக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். குருவே எல்லாம் அப்படின்னு நான் தான் பதஞ்சலி சித்தர், காகபுஜிந்தர், கருவா சித்தர் என் குருமார்கள். ஜோதிட குருமார்கள் வித்வான் வி லட்சுமணன், சிவா மேகநாதன். என்றுமே மானசீகமாக அவங்க நினச்சிப்பேன். என்னோட ஜோதிட குருமார்கள் வித்வான் வே லட்சுமணன் ஐயா அவர்களையும் சிவா மேகநாதன் ஐயா அவர்களையும் எப்பயுமே நினச்சிட்டு தான் என்னுடைய செயல்களையே ஆரம்பிப்பேன். அது குரு பக்தி. அதுவும் ஜோதிடத்துறையிலேருந்து குரு பக்தி இல்லைன்னா எப்படி? சரிங்களா? குருதான் எல்லாம். மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பா நமக்கு எதுவும் அவங்களா விரும்புகிற உறவுகளாக செய்கிறார்கள். குரு யாருன்னு தெரியாமல் நமக்கு சொல்லிக் கொடுக்குறவர்கிட்ட அதே துரோகம் பண்ணோம்னா அந்த குரு பக்தி, குரு சாபமே பெரும் சாபம். அதில் நீங்கள் குருவை நினையுங்கள், அனுமனை வணங்குங்கள். அனுமனை இப்பொழுது அதிகமாக வணங்குங்கள். இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துக்குரிய இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துக்கு குரு அந்த இடத்த செவ்வாய் 3லேருந்து 8ஆம் பார்வையாக பார்க்குறார். 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். செவ்வாயுடைய 7ஆம் பார்வை 8ஆம் பார்வை அப்படி பார்க்குறார். ரொம்ப பலமாக இருக்கு. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நல்லா பாருங்கள், செவ்வாய் 10ஆம் வீட்டை 8ஆம் பார்வையாக பார்க்குறார். குரு வீட்டை பார்க்குறார். செவ்வாய் 8ஆம் பார்வையாக குரு வீட்டை தனுசை பார்க்குறார். ரிஷபத்திலிருந்து குரு கடகத்திலிருந்து உச்சம் பெற்று 9ஆம் வீடாகப்பட்ட, அதாவது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை விருச்சிக ராசியை பார்க்கிறார். அது செவ்வாயோட வீடு. பார்வை பரிவர்த்தனை. செவ்வாய் குரு வீட்டை பார்க்கிறார், குருவோ செவ்வாய் வீட்டை பார்க்கிறார். அதுதாங்க சூப்பர். அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் இப்போ உங்களுக்கு இருக்கு. எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். வருமானம், ஜென்ம சனியை பற்றி இனி கவலை வேண்டாம். ஆனால் அனுமன் வழிபாடு தொடர வேண்டும். அன்பான வேண்டுகோள். சரிங்களா? அன்பு கட்டளைன்னு கூட சொல்றேன். அடுத்ததாக பார்க்கும்போது வருமானம் நன்றாக இருக்கும். புதிய முயற்சியில் தைரியமாக இருங்கள். இனி உங்கள் காட்டில் அடைமலை, வெற்றி மலை, பணமலை, தனலட்சுமி அருள் பரிபூர்ணமாக இருக்கப் போகிறது. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, மேன்மையான செயல்கள், எந்த ஒரு காரியத்தில் மற்றொரு ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். இந்த வாரத்தில் 4ல் புதன் மிக பலமாக இருக்கிற நட்பே துணை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மீனராசிக்கு இந்த ஜென்மசரியிலே உங்களுடைய மனைவியோ கணவனும் அவங்களுடைய ஆதரவும் நண்பர்களுடைய ஆதரவும் தான் அது உங்களுடைய அதிர்ஷ்டம். அதாவது மீனராசிக்கு அந்த பலம் எல்லாம் குழந்தை மாதிரி. நீங்கள் ஒரு குழந்தை. ஏன்னா மீனராசி ராமர் பட்டாபிஷேகத்துக்கு முன்னால் இருந்த ராமர். தனுசு ராசி குருவோட வீடு, அது வனவாசம் போன ராமர். அதனால மீனராசியில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் நிச்சயம் அவங்க அப்பாவுக்கு ஒரு புத்திர சுகம் கொடுக்கும். இதே பெண் குழந்தை பிறந்தால் அப்பாவுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். தனுசு ராசி அது போராட்ட குணம். அது போராண்டு வனவாசம் போன. எனவே இந்த இடத்தில் இப்பொழுது உங்கள் நண்பர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு மிக நல்ல வாரம். குழந்தைகளால் மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எனவே ராசியை பார்க்குறா, 11ஆம் இடத்தை பார்க்குறா, போன்ற 9ஆம் இடத்தை பார்க்குற குரு தான் உங்களுக்கு எல்லாம். அவரே 5ல் உச்சம் பெற்று சூரியனோட சேர்க்கை, ராஜ யோகம் என்ற பலத்தை கொடுக்கும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வாரம். முன்னுரையில் எந்த நேரத்தில் எப்படி செய்யணுன்றதை ஒன்று சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் அரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். அரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்க. அரீம் என்ற மந்திரத்தை உச்சரிங்கள். அதிகாலையில் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் உச்சரிங்கள். அந்த நாள் முழுவதும் வெற்றி இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக யோகமான சிறப்பான வாரம். நலம் பெருக, வளம் பெறுக.
இதுவரை நாம் பார்த்தது ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 முதல் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி என்பதற்கு கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவ்வளவு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன் கேட்டு தெரிந்து கொள்வதனால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்பார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.